Hi everyone and welcome to Vedantu channel பசங்களா. Okay, so எல்லாத்துக்கும் நான் சொன்ன மாதிரி தான். So இந்த நாள்லேருந்து we are going to start with our revision பசங்களா. So everyone நாளையிலேருந்து காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு வந்துருங்க. ஸோ அப்போ தான் நம்ம ஹாஃப் இயர்லிக்காக நம்ம ரிவைஸ் பண்ண முடியும். டெய்லி 1 chapter ஆர் 2 டேஸ்க்கு 1 chapter we can finish it off. ஸோ அதனால இந்த ரிவிஷன் மேரத்தானை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க, ரைட்டாடா பசங்களா? ஸோ இதனால வச்சுட்டு நம்ம ஒரு 8 to 9 chapters ஆச்சு எக்ஸாமுக்கு முன்னாடி கவர் பண்ணிடுவோம்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு, ரைட்டாடா பசங்களா? ஸோ ஏன் எல்லாம் ப்ரெசென்ட் ஆயிருக்கீங்களோ, ஸோ புட் யுவர் நேம் இன் திஸ் கமெண்ட் பாக்ஸ்டா பசங்க, ஸோ தட் we can start our lectures. குட் மார்னிங் டாமா. எஸ், ஸோ இன்னைக்கு சாப்டர் 12 தான் நம்மளோட டார்கெட், ரைட்டா? 12 முடிச்சிடலாமா? எஸ்டா பசங்களா? உங்களுக்காக நான் 4 மணிக்கு எந்திரிச்சிட்டு வரேன். ஸோ அந்த மாதிரி நீங்களும் இனிமேல் 4 மணிக்கு வேக்கப் பண்ணி எந்திரிக்கணும். ஓகே, திஸ் இஸ் ஆர் லைஃப். கொஞ்சம் கஷ்டப்படலாம்டாமா. ஓகே, எஸ். ஸோ நிவாஷ், பிரஜன், வேதா, வெரி குட் மார்னிங், சூப்பர் குட் மார்னிங், ரைட்? நம்ம எல்லாருமே நம்ம லைஃபுக்காக ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கோம். ஸோ நம்மளுக்காக கங்க்ராட்ஸ் பண்ணிக்கலாம், ரைட்டாடாமா? குட் மார்னிங் அனு. எஸ், ஸோ கேன் வி ஆல் ஸ்டார்ட் ராமா? எஸ். ஸோ யாரெல்லாம் இன்னும் நம்மளோட டெஸ்ட் சீரீஸில் இன்னும் என்ரோல் பண்ணலையோ என்ரோல் பண்ணுங்க. நீங்கள் டெய்லியுமே ஷார்ட்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, கரெக்டாக? எப்படிலாம் நம்மளுக்கு 1 marks கேட்குறாங்க, இதுக்கு நம்ம ட்ரெயின் ஆகணும். ஸோ மேக்ஸ் ஒரு ஷார்ட்ஸ்லாம் பார்த்தீங்களா, தியரம்லேருந்துலாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அந்த தியரம்னு ஒன்று இருந்ததே அதை பார்த்து தான் நிறைய பேத்துக்கு தெரியும், கரெக்டாக பசங்களா? ஸோ வி ஹாவ் டு ப்ரிப்பேர் ஃபார் அவர் செல்ஃப். இந்த மாதிரி ப்ரிப்பரேஷனுக்காக மட்டுமே தான் அந்த டெஸ்ட் சீரீஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ என்ரோல் பண்ணாதவங்க என்ரோல் பண்ணிக்கோங்க, ரைட்டாடாமா? ஸோ சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு த சேனல் அண்ட் லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ண மாதிரிங்க. ஸ்டார்ட் பண்ணலாமாடா பசங்களா? ரொம்ப லைக் நிறையா சம்ஸ் கிடையாது, லிட்ரலி ஒரு 20 சம்ஸ் தான். 12th சாப்டர் நம்ம பார்க்க வேண்டிய சம்முன்னு பார்த்தாலே ஒரு 12 சம்மு தான். அதை பார்த்தாலே எல்லாமே புரிஞ்சிடும், அந்த மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ ரைட்டாடா பசங்களா? வாட் இஸ் இட் மேம்? நீங்கள் என்ன மேம் கலர்ஸ்லாம் போட்டு சின்ன பொண்ணு மாதிரி விளையாண்டு வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், இதுக்கு பேர் என்ன போட்டிருக்கேன்? வாட் இஸ் த ஹெட்டிங்? இட் இஸ் கால் பைனரி ஆப்ரேஷன், ரைட்டாடாமா? பைனரி ஆப்ரேஷன்னா என்ன? ஃபஸ்ட்டு ஒரு டிப்பிக்கல் மைண்ட் செட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு தேவைப்படுறது 2 விஷயம். ஸோ என் கூட சேர்ந்து நீங்களுமே வந்துட்டு யூ கேன் டிஸ்கஸ் வித் மீ. பைனரி ஆப்ரேஷன் இருக்கா இல்லையான்னு சொல்கிறதுக்கு பதில் ஃபஸ்ட்டு 2 விஷயம் நம்மளுக்கு கிவனாக இருக்கிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, வி நீட் அ செட். எனக்கு ஃபர்ஸ்ட்டு செட்டுன்னு ஒருத்தவங்க வேணும், ஓகேவா? ஐ நீட் அ செட். எனக்கு செட்டுன்னு ஒருத்தவங்க வேணும் அண்ட் ஐ நீட் அன் ஆப்ரேஷன். எனக்கு அந்த ஆப்ரேஷன் யாருன்னு தெரியணும். சரிடமா? செட்னா என்ன, அந்த ஆப்ரேஷன்னா என்ன? என்ன மேம் சொல்கிறீங்க, புரியல அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இப்போ என் செட்டு வந்து கலர் பென்சில்ஸ்லாம் வச்சுருக்கோம்ல, அந்த கலர்ஸ்லாம் இருக்குல்ல, எல்லா கலர்ஸையும் ஒரு செட்டில் நான் போட்டு வச்சுருக்கேன், ரைட்டா? இப்போது ரெண்டு பெண்ணை எடுத்துக்கிறேன். 2 பெண்ணோட காம்பினேஷனில் எனக்கு வயலட் கலர் கிடைக்குது, ஓகே? இந்த வயலட் கலர் அந்த கலர்ஸ்குள்ளே இருந்தால் அதுக்கு பேர் பைனரி. ஒருவேளை இந்த வயலட் கலர் அந்த கலர்ஸ்குள்ளே இல்லைன்னா இட் இஸ் நாட் அ பைனரி. தட்ஸ் இட். உங்களுக்கு புரியுதாடாமா? இதுலேருந்தே 2 பேர்த்த எடுத்துப்பேன், இந்த செட்லேருந்தே நான் 2 பேர்த்த எடுத்துப்பேன். அவங்களுக்கு நம்ம சொல்கிற ஆப்ரேஷனை நான் பெர்ஃபார்ம் பண்ணுவேன். அதோட ஆன்சர் எனக்கு இந்த செட்டில் இருந்துச்சுன்னா பைனரி, இல்லைன்னா நாட் அ பைனரி. எவ்ரிவன் புரியுதாடாமா? ஸோ நீங்கள் டிப்பிக்கலி யோசிக்க வேண்டியதுதான், அதோட ஆன்சர் இந்த செட்டில் வருமா வராதா, அவ்வளோதான். ஸோ இதுதான் க்ளோஷர்னு சொல்லுவாங்க, பைனரி ஆப்ரேஷனும் சொல்லுவாங்க, ரெண்டுமே ஒன்று தான். ஸோ எவ்ரி டைம் நம்ம படம் பார்க்கும் போதெல்லாம் என்ன சொல்லுவோம்? ஐ நீட் அ க்ளோஷர், ரைட்? எல்லாருமே டியூட் படலாம் பார்த்துருப்பீங்க, கரெக்டாக? ஐ நீட் அ க்ளோஷர் பிகாஸ் எனக்கு ஆன்சரோட முடிவு தேவை, அது வருமா வராதா அப்படின்ற ஒரு முடிவு தெரிஞ்சாதான் நான் மற்ற ப்ராப்பர்ட்டி பற்றி பேச முடியும், ஓகேங்களா? ஸோ எவ்ரிவன் ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ். ஸோ திஸ் இஸ் அவ்வளோதாண்டா பைனரி. பைனரிங்கிறது வேறு எதுவுமே கிடையாது, தட்ஸ் இட், ஓகேங்களா? ஒரு கொஷினை வச்சு நான் வந்து உங்களுக்கு பைனரினா என்ன, அண்ட் கம்யூட்டேட்டிவ்னா என்ன, அசோசியேட்டிவ்னா என்ன, ஐடென்டிட்டி என்ன, எக்ஸிஸ்டன்ஸ், இன்வர்ஸ்னா என்ன, இது எல்லாமே நம்ம பார்த்துடலாம். ஆனால் பைனரியில் வெரி கிளியர், ஓகேவா? அதில் 2 marks வந்தால் நம்மளுக்கு சூப்பராக எழுத தெரியணும், ரைட்டாடாமா? நான் சொன்ன 2 விஷயத்த நீங்கள் இந்த கொஸ்டினில் கண்டுபிடிச்சி சொல்கிறீங்களா எனக்காக? ஸோ எக்ஸாம்பிள் 12.4 பொறுத்த வரைக்கும் என்னடாப்பா இருக்குது? வாட் இஸ் த செட் அண்ட் வாட் இஸ் த ஆப்ரேஷன்?
இந்த ரெண்டு விஷயத்த எனக்கு கிளியராக சொல்லிடுங்க, மற்றதெல்லாம் சூப்பர் டூப்பராக பண்ணிடலாம். ரைட்டாமா? அந்த ரெண்டு விஷயத்த நம்மளுக்கு கண்டுபிடிக்க தெரிஞ்சாலே வி வில் பி தி கிங். ஸோ யாரெல்லாம் கிங் மேக்கராக இருக்கீங்க பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் அ செட்ராமா அண்ட் வாட் இஸ் அ ஆப்ரேஷன்? இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? வெரிஃபை தி க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி, காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி, எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் இன்வர்ஸ் ஃபார் தி arithmetic ஆப்ரேஷன் பிளஸ் ஆன் is ZE, the set of all even integers. So நம்மளோட செட் என்ன, நம்மளோட ஆப்ரேஷன் என்னடாமா? So what is the set and what is the operation? ஓய் பசங்களா கமெண்ட் பண்ணுங்க. Where are you all? அட்லீஸ்ட் தெரிலனாச்சும் கமெண்ட் பண்ணலாம். ரைட்டாடாமா? We have to finish it off the one shot na. Z வந்து Z5 இல்லடாமா, set of all even integers. It is ZE. Good try actually. Good morning டாப்பா. So it is ZE, அதாவது இந்த செட்குள்ள ஈவன் இன்டீஜர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. உங்களால் ஈவன் இன்டீஜர்ஸ்க்கு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? 2, 4, -2, -4, 0, 10 இந்த மாதிரிக்கு ஈவன் நம்பர்ஸ் மட்டும் அதில் இருப்பாங்க. சரிங்களா? ஆப்ரேஷன் என்னது? நார்மல் ப்ளஸ் அடிஷன் தான் நம்மளோட ஆப்ரேஷன். அவ்வளோதான், வேலை முடிஞ்சிடுச்சு. ஸோ now you have to say one thing. What is a closure? க்ளோஷர்னா என்னது? பைனரியா இல்லையான்னு சொல்லணும். அவ்வளோதான். குட்ராமா. ஸோ வாட் இஸ் அ க்ளோஷர்? ஓகே, டன், சூப்பர். ஸோ வாட் இஸ் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி டபுள்? இப்போ ரெண்டு பேர்த்த ஆட் பண்ணோம். யார் ரெண்டு பேர்த்த ஆட் பண்ண போறீங்க? யார் வேணா இருக்கலாம் இந்த செட்ல இருந்து ரெண்டு பேர்த்த. ஓகே, ஸோ A, B ஃப்ரம் யூ கேன் பிரிங் இட் மேம். தேவைப்படுது. ஆக்சுவலி நோடாமா, என்கிட்ட அந்த பிடிஎஃப் கிடையாது. ஸோ பிடிஎஃப் லிங்க் ஆக்சுவலி நேற்று வந்து உங்களுக்கு சண்டேல, ஸோ அதனால் இப்போ அது லிங்காக கொடுத்துருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பெய்ட் பேட்சுக்கு ஸ்ராவணி மேம் பிடிஎஃப் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வேளை மறந்துட்டா கூட நான் வந்து மார்னிங் அவங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஒரு 5:30 ஞாபகப்படுத்துகிறேன். இஃப் ஷீ வாஸ் அவேக் அவங்க ஷேர் பண்ணிடுவாங்க. சரிடாமா? ஸோ ஏபின்னு ரெண்டு பேர்த்த நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ பசங்களை யூ ஹாவ் டு சே தட் ரெண்டு ஈவன் நம்பர்ஸை ஆட் பண்ணுற ஆன்சர்ஸ். ஓகே, ரெண்டு ஈவன் நம்பர்ஸோட ஆடிங் ஆன்சர். டேக் அப் எனி ஈவன் நம்பர்ஸ், ஏதாவது ஈவன் நம்பர்ஸ் நீங்களே எடுத்துக்கோங்க. 2 and 4 ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? ஆர் -2 and 0 ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 6 and 4 ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? we will getting even numbers. எஸ், குட் மார்னிங் டாப்பா. we are getting even numbers, right? அப்போ இதோட அடிஷன் எனக்கு ஈவன் நம்பரில் இருக்குமா இருக்காதா? எஸ், இதோட ஆன்சரும் எனக்கு ஒரு ஈவன் நம்பர் தான். அப்போ நிச்சயமாக அந்த செட்குள்ளே இருக்கா. ஸோ இட் பிலாங்ஸ் டு ZE. தட்ஸ் இட். ஸோ அவங்களோட ஆன்சர் எனக்கு ZEல இருந்தால் முடிஞ்சிருச்சு கதை. இட் ஹேஸ் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. அவ்வளோதான்டாமா. ஓகேவா? See the second question. What does the second question says? Commutative property. எஸ், காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா என்னது? ரெண்டு பேர் இருப்பான். சரிங்களா? ஸோ A, Bன்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் இருப்பாங்க. நீங்கள் இதை எப்படி வேணாலும் மாற்றி போட்டாலும் ஆன்சர் ஒரே மாதிரி வரணும். ஃபார் எக்ஸாம்பிள், A + Bயும் சரி, B + Aவும் சரி ஒரே மாதிரி இருக்கணும். அவங்கள ஆல்டர்னேட் பண்ணாலும் எனக்கு ஆன்சர் மாறக்கூடாது. டேர்ம்ஸை நான் மாற்றினாலும் எனக்கு ஆன்சர்ஸ் மாற்றாமல் வரணும். தென் இட் இஸ் கால்ட் காம்படேட்டிவ். நீங்கள் சொல்லுங்கள், 2 + 4 இருந்தாலும் சரி, 4 + 2 இருந்தாலும் சரி, ஆன்சர் ஒன்றா? ஈவன் நம்பர்ஸ்க்கும் யோசிச்சு பார்க்கணும். ஈவனில் நெகட்டிவ் நம்பர்ஸும் வருவாங்க, அவங்களையும் யோசிச்சு பார்க்கணும். -4 + 2னாலும் ஒன்று தானா? 2 - 4னாலும் ஒன்று தானா? ஸோ யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல் இன் தட். எல்லா லாஜிக்லையும் யோசிச்சு பார்க்கணும். ஒன்றா தானே வரும்? சேம் ஆன்சர். ஸோ இட் இஸ் காம்படேட்டிவ். எஸ், இட் இஸ் காம்படேட்டிவ். காம்படேட்டிவ்க்கு நம்மளுக்கு ரெண்டு பேர் இருக்காங்க. இப்போ அசோசியேட்டிவிட்டிக்கு நம்மளுக்கு 3 பேர் வேணும்டாமா. ஓகேவா? we need 3 members. எஸ்,
Yeah, we need three members. சரிங்களா? So A plus B plus C. ஓகே, நீங்க சொல்லுங்க. A plus B plus C தானே. ஸோ இவங்க ரெண்டு பேரும் இவங்களை ஆட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நான் ஏ கூட ஆட் பண்ணேன். மூணு பேர்த்தோட அடிஷன் எப்படி இருக்கும் நீங்க வேணா செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ 2 plus 4 plus 6, ரைட்? யூ கேன் செக் அண்ட் சி. 4 and 6 ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? 10. ஸோ 2 plus 10 which is 12. ரைட்டாம்மா? ஆன்சர் நம்மளுக்கு வந்திருக்கா? நெக்ஸ்ட் 2 plus 4 plus 6, இவங்க ரெண்டு பேர்த்தை ஆட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? We are having 6. 6 plus 6 which is 12. ரெண்டு பேத்துக்கும் சேம் ஆன்சர்ஸ் தானே? எஸ், தே ஹாவ் சேம் ஆன்சர்ஸ் விச் மீன்ஸ் அப்படின்னா என்னடாமா? இட் இஸ் அசோசியேட்டிவ். அவங்க அசோசியேட்டிவாக தான் இருக்காங்க. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி என்ஷூர்ட். அவ்வளோதான். ஓகேங்களா? நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து கூட பண்ணலாம். சி, நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்க பாருங்க, ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு எக்ஸாம்பிள் கொடுத்தும் நீங்கள் காட்டலாம். இப்போதான் மெயின் ப்ராப்ளம். இது வரைக்கும் எல்லாரும் சூப்பராக போட்டுருவீங்க. இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல, ஐடென்டிட்டி அண்ட் இன்வெர்ஸ், இந்த ரெண்டு விஷயத்தில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருந்தால் போதும். ஐடென்டிட்டின்னு ஒருத்தன் இல்லைன்னா இன்வெர்ஸ் கிடையாது. எவ்ரிவன் கிளியர்? ஐடென்டிட்டின்னு ஒருத்தர் கிடையாதுன்னா இன்வெர்ஸ் கிடையாது. ஸோ வாட் இஸ் அ ஃபோர்த் திங்? இட் இஸ் கால் ஐடென்டிட்டி எலமெண்ட். ஸோ ஐடென்டிட்டி எலமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு ஆப்ரேஷன் ஒரே ஒரு எலமெண்ட். எத்தனை எடுத்துப்பீங்க? ஒரே ஒரு எலமெண்ட். ஸோ டேக் ஒரே எலமெண்ட் ஃப்ரம் தி செட். சரி இடமா, இப்போ நாம் பர்ஃபார்ம் பண்ணுற ஆப்ரேஷனுக்கு ஒர்க் பண்ணுவானா? ஸோ ஐடென்டிட்டினா இது மிரர். நான் என்ன மிரரில் பார்த்தா நானே தான் திருப்பி கிடைப்பேன். சரியா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வாட் இஸ் அ டீகோட் நேம்? இதுக்கான பெட் நேம் என்னது? மிரர். ஸோ தட் நீங்கள் ஞாபகம் வச்சுப்பீங்க, ரைட்? இப்போ யார் வந்து மிரரில் பார்க்குறாங்க? ஏன்னா ஒருத்தன் மிரரை பார்த்தா திருப்பி ஏவே நம்மளுக்கு கிடைக்கணும். ஓகே, இங்கே ஆப்ரேஷன் வந்து ப்ளஸ், அதனால நம்ம ப்ளஸ் போட்டிருக்கோம். இப்போ ஈக்கு வேல்யூ கண்டுபிடிங்க. ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் இ. அதுக்கப்புறம் அவன் செட்டில் இருக்கானான்னு டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ இ கண்டுபிடிங்க. வாட் இஸ் யோர் இ? இங்கே இருக்க ஏ இங்கே போனால் மைனஸ். ஸோ ஏ மைனஸ் ஏ இட் இஸ் 0. இப்போ டிபேட் பண்ணுங்க இந்த எலிமெண்ட். இப்போ நான் இ 0ன்னு கண்டுபிடிச்சிருக்கேன்ல, இவங்க இந்த செட்டில் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா? இருந்தால் ஐடென்டிட்டி எலிமெண்ட் எக்ஸிஸ்ட், இல்லைன்னா நாட் எக்ஸிஸ்ட். ஸோ சொல்லடா பார்க்க. E is equal to 0. Whether it is exist in our identity element. ஐடென்டிட்டியில் வருமா? அந்த செட்குள்ளே இருப்பாங்களா? இஸ் இட் ஈங்கிற செட் ஆஃப் ஈவன் இன்டீஜர்ஸுங்கிற செட்டில் 0 இருப்பாங்களா? இருப்பாங்கல்ல? எஸ், இட் வில் பி. அப்போ இருப்பாங்கன்னா ஐடென்டிட்டி இருக்கா இல்லையா? எஸ், வி ஹாவ் அன் ஐடென்டிட்டி. குட் ராமா. இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, ஐடென்டிட்டி எலிமெண்ட் ஒருத்தராக மட்டும்தான் இருக்கணும், ஒரே ஒருத்தராக இருக்கணும். நிறைய நம்பர்ஸ் வர மாதிரி இருந்தாலும் அப்போது ஐடென்டிட்டி இல்லைன்னு அர்த்தம். வி ஷுட் ஹாவ் ஒன்லி ஒன் ஐடென்டிட்டி எலிமெண்ட். எத்தனை ஐடென்டிட்டி எலிமெண்ட் நம்மளுக்கு இருக்கணும்? ஒரே ஒருத்தங்க. இது வந்து யாராவது 1 மார்க் கொஸ்டினாக கேட்டாலும் நம்மளுக்கு சொல்ல முடியும். ஹவு மெனி ஐடென்டிட்டி எலிமெண்ட் ஆர் தேர் இன் அ செட் அப்படின்னு கேட்டால் ஒன்லி 1. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இன்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டி டாமா. இன்வெர்ஸுங்கிறது என்னது? இட்ஸ் லைக் அ மிரர் இமேஜ் மாதிரி. சரிங்களா? இட்ஸ் லைக் அன் மிரர் இமேஜ் மாதிரி. ஒவ்வொருத்தர் நிற்கும் போது ஒவ்வொருத்தர் இமேஜ் கொடுக்கும். ஸோ இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இமேஜ் இருக்கு, இன்வெர்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இன்வெர்ஸ்ன்றப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இன்வெர்ஸ். இப்போ நான் என்ன என் ஃபேஸ் தான் தெரியும், நீங்கள் நின்னா உங்கள் ஃபேஸ் தான் தெரியும், அந்த மாதிரி சொல்கிறேன். சரிங்களா? ஸோ வாட் இஸ் இட் ராமா? இப்போ ஏ பிலாங்ஸ் டு இசட் இ. இப்போ நீங்கள் பின்னு ஒருத்தங்க இருக்காங்களான்னு செக் பண்ணுறீங்க. ஏ அண்ட் பியை பர்ஃபார்ம் பண்ணால் உனக்கு இ கிடைக்கணும், ஐடென்டிட்டி எலிமெண்ட் கிடைக்கணும். ஏ அண்ட் பியை பர்ஃபார்ம் பண்ணா. ஸோ இப்போ பி என்னது? யோர் பி இஸ் ஈக்குவல் டு, இது 0வா? 0 மைனஸ் ஏ விச் இஸ் மைனஸ் ஏ. மைனஸ் ஏன்றவங்க இசட் இல இருப்பாங்களா? ஏன்றவங்க இசட் இல இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2 வந்து உங்களுக்கு இசட் இல இருக்கு, மைனஸ் 2 இசட் இல இருக்குமா? வெதர் இட் பிலாங்ஸ் டு தட் செட்? இஃப் இட் இஸ் பிலாங்ஸ் டு, எஸ், we have an inverse element or inverse property exist அப்படின்னு சொல்லலாம். ரைட் இடமா? இல்லைன்னா நாட் எக்ஸிஸ்ட். தட்ஸ் இட். இருப்பாங்கல்ல? வெரி குட். யாடாமா? சத்தியமா இருப்பான். ஸோ இட் ஹாஸ் இன்வெர்ஸ். கிளியராடா பசங்க? இந்த ஒரு கொஸ்டின்ல எல்லா ப்ராப்பர்ட்டியும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் என்னென்ன ப்ராப்பர்ட்டி சொல்லியிருக்கேன்? க்ளோஷர், காமிட்டேட்டிவ், அசோசியேட்டிவ், ஐடென்டிட்டி, இன்வெர்ஸ். இவங்க 3 பேர்த்த பற்றி நம்ம பேசியிருக்கோம்.
ரைட்டா? டன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? யாடா பசங்களா? ஸோ தட் இப்போ இருக்குன்றதுக்கு சொன்ன மாதிரி இப்போ இல்லாததுன்றதுக்கு ரீசன் நான் கேட்குறேன். சரிங்களா? இது ஒரு லைன் தான். இந்த ஒரு லைனை நம்ம தெளிவாக எழுதிக்கணும்னா வேலை முடிஞ்சுது. ஓகே, இது எல்லா கண்டிஷன்ஸும் ஒரு டைம் டீச் பண்ணவா? ஓகே, ஸோ பசங்களா, ஐம் ஜஸ்ட் ரீகாலிங் யூ. க்ளோஷர் ப்ராப்பர்ட்டினா என்னது? ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தெரிய வேண்டியது ஒரு செட் அண்ட் ஆப்ரேஷன் என்ன. ஒரு செட் என்ன, ஆப்ரேஷன் என்ன. இப்போ க்ளோஷர் ப்ராப்பர்ட்டினா அந்த செட்லேருந்து 2 பேர்த்த எடுத்துக்கணும். அதோட ஆன்சர் அந்த செட்டில் இருக்கா இல்லையா அப்படின்னு டிபேட் பண்ணால் இட் இஸ் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டிங்கிறது காம்பினேஷன்ஸை செக் பண்ணுறது. A + Bயும் B + Aவும் ஒன்றா, ஓகேவா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறோம். அதாவது நான் ரெட் கலர் ஷர்ட் போட்டு பண்ணாலும் நான் ஸ்ருதி தான், க்ரீன் கலர் ஷர்ட் போட்டு போனாலும் நான் ஸ்ருதி தான் அப்படின்றத செக் பண்ணுறோம். ஷர்ட் மாறும்போது ஆளும் மாறுச்சுன்னா இட் இஸ் நாட் அ காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகே, அசோசியேட்டிவிட்டின்றது 3 பேர்த்த டிஸ்கஸ் பண்ணுறது. இது நீங்கள் ரொம்ப நாளாக பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ ஐடென்டிட்டி எலிமெண்ட்ங்கிறது வந்து இட் இஸ் லைக் அ மிரர். நான் என்னை மிரரில் பார்க்கும்போது நானே கிடைப்பேன். தட்ஸ் தி லாஜிக். இப்போது அந்த வேல்யூ அந்த செட்டில் இருந்தால் இட் இஸ் ஐடென்டிட்டி, இல்லைனா நாட் அன் ஐடென்டிட்டி. இன்வர்ஸுங்கிறது மிரர் இமேஜ் மாதிரி. என்ன, நான் யார் கூட பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஐடென்டிட்டி கிடைப்பான். ஓகே, ஸோ யார் கூட பெர்ஃபார்ம் பண்ணால் ஐடென்டிட்டி கிடைப்பாங்க அவங்கள கண்டுபிடிப்பீங்க. அவங்க அந்த செட்குள்ளே இருந்தால் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட், இல்லைனா நாட் இன்வர்ஸ். ஹவு டு கண்ட்ரோல் ஸ்லீப்பா? நான் ஒன்று சொல்லிட்டா, ஒரு ஒரு 1 மந்த்துக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு எழுந்திரிச்சிட்டிங்கன்னா உங்கள் பயாலஜிக்கல் அது கிளாக்காக செட் ஆயிரும்டாப்பா ரமேஷ். சரிங்களா? ஸோ டெய்லியுமே நான் 4 o'clock எழுந்திரிச்சிட்டே இருக்கேன். ஸோ நீங்கள் இனிமேல் லைவ் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுருங்க. ஸோ தட் அலாரம் அடித்ததுக்கப்புறம் நானும் வந்து அலாரம் அடிக்கிற மாதிரி உங்களை எழுப்பி விட்டுட்டே இருக்கேன். ரைட்டாடாமா? ஸோ எப்படி மேம் கிளியர் தி ஸ்டெப்ஸ்ல 2 விஷயம். என்ன 2 விஷயம் நம்ம சொல்லணும்? ஒரு பைனரி ஆப்ரேஷன் கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் we need only 2 things. What are the things? Sets and operation. இங்கே என்ன செட்டு, என்ன ஆப்ரேஷன்? பசங்களா தீயா இருக்கணும்டா. காலங்கத்தால வந்துட்டு ரொம்ப வந்துட்டு டயர்டா? நோ, ஐ நீட் அ வெரி எனர்ஜெட்டிக் ஸ்டூடெண்ட்ஸ், ரைட்? நம்ம 100 வேணும்னா எவ்வளோ வெரி வேணும், ஆமாம் இல்லை? ஸோ பசங்களா கம் ஆன், பி எனர்ஜெட்டிக். SO னா என்ன, ZO னா என்ன? வாட் இஸ் ZO மீன்ஸ்? உங்களுக்கு அந்த செட்குள்ளே யார் இருப்பாங்கன்னு தெரியும்ல? யா. வாட் இஸ் ஆப்ரேஷன்? ப்ளஸ். குட். நம்மக்கிட்ட ZO இருக்கு. வெரி குட் ராமா. ஸோ -3, 0, 1 அதெல்லாம் இருக்கிறவங்க. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் திங்கே என்னது? க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி பார்க்கணும், ரைட்? ஸோ வாட் ஆர் த க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி சேஸ்? இப்போ இவங்களோட ஆன்சரை யாரை வேணாலும் எடுத்துக்கோங்க. எனி 2 நம்பர்ஸ், எனி 2 நம்பர்ஸ். நீங்கள் உங்கள் மைண்டுக்குள்ளே ஏதாவது 2 நம்பரை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். என்ன 2 நம்பர் ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க எல்லாருமே? யூ ஃபிக்ஸ் இட். ஏதாவது 2 நம்பரை நீங்களே எடுத்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மேம் நான் இதான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன், ஓகேவா அப்படின்னு பார்த்துக்கோங்க. எனி 2 நம்பர், ஏதாவது 2 நம்பரை அந்த செட்லேருந்து எடுத்துக்கோங்க. எடுத்தாச்சா பசங்களா? எல்லாருமே எடுத்துட்டீங்களா? எல்லாருமே எடுத்தாச்சா? ஓகே டன். எஸ், ஃபைன். இப்போ அவனோட அடிஷன், அவங்க 2 பேர்த்தோட ஆன்சர். இப்போ அவங்க 2 பேர்த்தோட ஆன்சர் பிலாங்கா நாட் பிலாங்கா? அவங்க 2 பேர்த்தோட ஆன்சர் இந்த செட்டில் வருதா வரலையா, அவ்வளோதான் டிபேட். அவங்களோட ஆன்சர் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? வெதர் இட் இஸ் கம்மிங் இன் தட் செட் ஆர் நாட். கமான், நிறைய பேர் 1- எடுத்திருக்கீங்க, 1, 3 எடுத்துக்கோங்க. வரல இல்ல, ஈவன் நம்பர்ஸ் தானே வருது. ஈவன் நம்பர்ஸ் இட் இஸ் நாட் இன் த செட், விச் மீன்ஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு. அப்போ இஸ் இட் நாட்ல இல்லை, ஸோ இட் டஸ் நாட் ஹாவ் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. ஸோ த ஆப்ரேஷன் இஸ் நாட் அ பைனரி ஆப்ரேஷன். ஸோ இசட் நாட் கமா ப்ளஸ்ங்கிறவங்க இஸ் நாட் பைனரி. அவங்க பைனரியே கிடையாது. பைனரியே கிடையாதுன்றப்போ நான் எந்த ப்ராப்பர்ட்டியும் செக் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நோ அதர் ப்ராப்பர்ட்டிஸ் நீட் டு பி செக்ட். சரியாடமா? வேற யாரையும் செக் பண்ணணும்னு தேவையில்லை. ஃபர்ஸ்ட் பைனரியா இல்லை, க்ளோஷரா இல்லைன்னா நத்திங் வில் ஹேப்பன். அவ்வளோதான், சிம்பிள். கொஸ்டின் ஈஸியாக முடிஞ்சிருச்சுல்ல? யாடாமா? ஸோ ஓகே, எப்போயுமே ஆப்ரேஷன்ஸ் நாம் பெர்ஃபார்ம் பண்ணி பார்த்துருக்கீங்க, மல்டிபிள் அடிஷன்லாம் தாண்டி. இப்போ அவங்க கொடுக்குற ஆப்ரேஷன்ஸை நம்ம தெரிஞ்சுக்கணும், கரெக்டா இல்லையான்னு, ரைட்டாமா? யா. ஸோ இப்போ இது ஆப்ரேஷன்ஸில் சில ஷிஃப்டிங். இப்போ இந்த ஸ்டார் 2 எலமெண்ட்டை ஸ்டார் பண்ணணும்னா அவன் சொல்கிறதான் நான் செய்யணும். அவன் என்ன சொல்கிறான்? ஃபஸ்ட்டு 2 பேர்த்த ஆட் பண்ணிக்கோ, அவங்க 2 பேர்த்தையும் ப்ராடக்ட் பண்ணிக்கோங்க, அவங்களோட சப்ராக்ஷன்.
இந்த ஒரு ஸ்டார் அவன் சொல்கிற ஆப்ரேஷனே இந்த மாதிரி 4 ஸ்டெப் இருக்கும். ஓகே, 2 பேர்த்தோட அடிஷன் வேணுமாமா, 2 பேர்த்தையும் ப்ராடக்ட் பண்ணுமாமா, அதுக்கப்புறம் அவங்கள சப்ராக்டும் பண்ணுவோமாமா. ஸோ இந்த ஒரு ஆப்ரேஷன், அந்த ஸ்டார்ன்ற ஒரு ஆப்ரேஷனுக்கு நான் இத்தனை வேலை செய்யணும். சரியாடாமா? ஸோ சம்டைம்ஸ் ஆப்ரேஷனை அவங்க டிஃபைன் பண்ணுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி நாம டிஃபைன் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ வாட் இஸ் யுவர் செட் அண்ட் வாட் இஸ் யுவர் ஆப்ரேஷன்? உன்னோட செட் என்ன, உன்னோட ஆப்ரேஷன் என்ன? Yadam, what is your set and what is your operation? Come on everyone, I need a fire from you all. எல்லாரும் ரொம்ப டல்லா இருக்கீங்க. Come on everyone. நானும் கமான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். யார ஃபயர் ஆன மாதிரியே தெரியலையே. செட்டு what is a செட்ரா? Your set is no. தாங்களா, M and N யாருக்கு பிலாங் ஆகுதுன்னு சொல்றாங்க? It comes from where? இல்லையே, ஜீரோங்கிறது ஒரு ஈவன் நம்பர்லடாமா. ஈவன் நம்பர் ஆட் நம்பர்ஸ்ல வராது. 0 இஸ் நாட் அன் ஆட் நம்பர். அப்போ பார்த்தீங்கன்னா 0 இந்த செட்டில் கிடையாது. இட் இஸ் அ செட் ஆஃப் ஆட் நம்பர்ஸ். இட் இஸ் அ செட் ஆஃப் ஆட் நம்பர்ஸ். 0 டஸ் நாட் கம் இன் தட். எஸ், செட் இஸ் இசட். அப்போ இன்டீஜர் தான் நம்மளோட செட். ஆப்ரேஷன் அவங்க சொல்ற ஸ்டார் தான் நம்மளோட ஆப்ரேஷன். சரிடாமா? சூப்பர், very good. So now think about the closure property. ரெண்டு எலிமெண்ட் எடுத்துக்கணும். செட்ல இருந்து 2 பேர்த்து எடுத்துக்கணும். ஓகே, யார் எடுத்துக்கிட்ட? M and N 2 பேர்த்து எடுத்துக்கிட்டேன். 2 பேருமே இன்டீஜர்ஸ். ஓகே, இப்போ அவன் சொல்ற பர்ஃபார்மன்ஸ் அந்த ஸ்டார் பண்றேன், இதோட ஆன்சர் இன்டீஜரா இல்லையா? தட்ஸ் தி டிபேட். ஓகே, ஸோ M + N - Mn. ஸோ இப்போ இதில் ஒவ்வொன்றா நீங்கள் கண்டுபிடிங்க. இப்போ ஃபஸ்ட்டு உங்கள் கண்ணுக்கு என்ன தெரியுது? M and N என்ன இன்டீஜர்ஸ். சம் ஆஃப் இன்டீஜர்ஸ் பிலாங்ஸ் டு இன்டீஜர் ஆர் நாட். ஏதாவது 2 இன்டீஜர்ஸை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டீஜர் கிடைக்குமா, இல்லை ரேஷனல் நம்பர் கிடைக்குமா, இல்லை காம்ப்ளெக்ஸ் நம்பர் கிடைக்க போதா? நோ, ரைட். 2 இன்டீஜரை ஆட் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் என்னவாடாக இருக்கும்? வெதர் இட் இஸ் இன்டீஜர் ஆர் நாட். அதாவது இந்த M + N இன்டீஜரா இல்லையா? எஸ், இட் இஸ் பிலாங். ஒத்துக்கிறீங்களா? ஓகே, M and N அவங்க 2 பேர்த்தோட ப்ராடக்ட். அவங்க 2 பேரும் இன்டீஜரா? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கண்டுபிடிக்கலாம்னு சொல்கிறேன். இன்டீஜரா? எஸ், இட் இஸ் இன்டீஜர். இதுவும் இன்டீஜர். அப்போ 2 பேர்த்தையும் சப்ராக்ட் பண்ண சொல்கிறாங்க கடைசியில். ஓகே, அப்போ அவங்க 2 பேர்த்தோட சப்ராக்ஷன் இன்டீஜரா இல்லையா? எஸ், இட் இஸ் அன் இன்டீஜர். இன்டீஜர்ஸை சப்ராக்ட் பண்ணால் இன்டீஜர்ஸ் தான் கிடைக்கும். அப்போ ஓவராலாக இதோட ஆன்சர் ஒரு இன்டீஜர் செட். ஸோ இட் ஹேஸ் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி ஆர் நாட்? அப்போ இவனுக்கு க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி இருக்கா இல்லையா? இட் ஹேஸ் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. அவ்வளோதான், சிம்பிள், முடிஞ்சு போச்சு. செகண்ட் திங் என்னது? வாட் வி ஹாவ் டு செக் ஃபார் காமடேட்டிவ். ஓகே, வாட் இஸ் காம்படேட்டிவ் டாமா? 2 பேரும் எடுத்துக்கோங்க. டேக் 2. ஸோ A, B பிலாங்ஸ் டு Z. சரிங்களா? ஸோ இப்போ A ஸ்டார் Bனா என்னது? 2 பேர்த்தோட அடிஷன் அண்ட் 2 பேர்த்தோட ப்ராடக்டையும் சப்ராக்ட் பண்ணுறாங்க. ரைட்டா? இப்போ B ஸ்டார் A, வாட் இஸ் B ஸ்டார் A? B + A - BA. இவங்க 2 பேரும் ஈக்குவலா? ஓகே, இவங்க 2 பேரும் ஈக்குவலாக இருந்தால் காம்படேட்டிவ், இல்லைனா நாட் அ காம்படேட்டிவ். அவ்வளோதான். ஸோ யோசிச்சு பாருங்க, அடிஷனை பொறுத்த வரைக்கும் மாற்றினாலும் அடிஷன் தானே. A + Bனாலும் B + Aனாலும் ஒரே ஆன்சர் தான் நம்மளுக்கு கொடுக்க போகுது. எஸ், அவன் ஒரே ஆன்சர் தான் நம்மளுக்கு கொடுப்பான். மைனஸ் ப்ராடக்ட்டே யோசிச்சு பாருங்க. A × Bனாலும் சரி, B × Aனாலும் சரி, விச் இஸ் 2 3s are 6 தான், 3 2sனாலும் 6 தான். கரெக்டாடாமா? ஸோ அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம்ல. எஸ், அப்போது இவங்களுக்கு ஈக்குவலாக இல்லையா? வெதர் தே ஆர் ஈக்குவல் ஆர் நாட். ஸோ A ஸ்டார் Bயும் B ஸ்டார் Aவும் ஈக்குவலாக இல்லையா? எஸ், இட் இஸ் ஈக்குவல். இட் இஸ் காம்படேட்டிவ். புரிஞ்சுதா இல்லையாடாமா?
Yes, na? You can understand? It is commutative. Correct, பசங்களா? Good morning, Dama. Right, everyone? So next polama, what is the third property? This is called associative property. அசோசியேட்டடுக்கு 3 பேர்த்த எடுத்துக்கணும். A, B, C belongs to Z. 3 பேர்த்த எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ A ஸ்டார் B ஸ்டார் C ஒவ்வொரு ஸ்டாருக்கு பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இப்போ இந்த ஸ்டார் ஒரு ஸ்டார்னாலே நம்ம என்ன பண்ணணும்? 2 பேர்த்தோட அடிஷன், 2 பேர்த்தோட ப்ராடக்டை சப்ராக்ட் பண்ணணும். கரெக்டாடாமா? ஸோ வாட் இஸ் A ஸ்டார் மீன்ஸ்? 2 பேர்த்தோட அடிஷன், 2 பேர்த்தோட ப்ராடக்டை சப்ராக்ட் பண்ணணும். ரைட்? இப்போ சொல்லுங்க. ஓகே, ஸோ இங்கே ஒரு எலிமெண்ட் இருக்கு, இங்கே ஒரு எலிமெண்ட் இருக்கு. தெர் ஆர் 2 போத் எலிமெண்ட்ஸ் அது. இப்போ மறுபடியும் அந்த ஆப்ரேஷன் நான் பர்ஃபார்ம் பண்ணும். மறுபடியும் அந்த ஆப்ரேஷன் என்ன சொல்லுது? யாடாமா? வாட் ஹேப்பன்? ஏதாவது டவுட்ஸா? எஸ்டா பசங்களா? எனி டவுட் சோ ஃபார்? நாட் நைட். யாருக்கும் டவுட்ஸ் இல்லைல்ல? வி கேன் கோ ஃபர்தர். போலாம்ல பசங்களா? கேன் வி மூவ் ஆன்? நைன், 10 அண்ட் 11. ஸோ 9க்கும் சரி, 10க்கும் சரி, 11க்கும் சரி சில வீடியோஸ் நான் போட்டிருக்கேன்டா மதுமிதா. ஸோ யூ ஹாவ் டு கோ அண்ட் செக் இட். எஸ், ஓகே டன். இப்போ யோசிச்சு பார்த்து பதில் சொன்ன பசங்களா? சரியா? இப்போ 2 எலிமெண்ட் இருக்கு. யார் யார் 2 எலிமெண்ட்னா ஏன்ற ஒரு எலிமெண்ட் அண்ட் இதோட ஆன்சர் ஃபுல்லாக ஒரு எலிமெண்ட். சரிங்களா? ஸோ இவனையும் இதோட ஆன்சரையும் ஆட் பண்ணணும். மைனஸ் இவங்க 2 பேர்த்தையும் நம்ம ப்ராடக்ட் பண்ணணும். கரெக்டா? ஓகே, ஸோ வாட் யூ டூ? A plus B plus C minus BC minus AB minus AC plus ABC. இதுதான் எனக்கு கிடைச்சிருக்க ஆன்சர். நவ் இப்போ ப்ராக்கெட்ஸை மாற்றி செக் பண்ணி பாருங்க. A ஸ்டார் B ஸ்டார் C என்னன்னு கண்டுபிடிக்கணும். இந்த ஒரு ஆப்ரேஷனை நம்ம டிஃபைன் பண்ணுறது தான். அந்த ஆப்ரேஷன் நம்மளுக்கு என்ன சொல்ல வருது? 2 பேர்த்தையும் ஆட் பண்ணணும், அவங்க ப்ராடக்டோட சப்ராக்ட் பண்ணணும். ஸ்டார் C அகெயின் இதுதான் ஒரு எலிமெண்ட், இது ஃபுல்லாக ஒரு எலிமெண்ட். சரிங்களா? ஸோ 2 பேர்த்தையும் ஆட் பண்ணும், அதுக்கப்புறம் அவங்களோட ப்ராடக்டை நாம் சப்ராக்ட் பண்ணும். ஓகே வாடாமா? ஸோ நவ் யூ ஆட் இட். ஸோ A plus B plus C minus AB minus BC கிடைக்கும், மைனஸ் AC கிடைக்கும், ப்ளஸ் ABC. இதோட ஆன்சரும் லிட்ரலி நம்மளுக்கு ஒரே மாதிரி இருக்கா? எஸ் ஆர் நோ? வெதர் ஆர் சேம் ஆர் நாட்? எஸ், இட் இஸ் சேம். ஸோ அப்போ இது வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. எனி டவுட் சோ ஃபார்? பசங்களா, ஒவ்வொரு விஷயத்தையும் கிளாரிட்டியோட பண்ணு, நம்மளுக்கு அவன் சொல்றது புரியணும், அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த ஸ்டார்ன்றப்போ நீ பாட்ட மனப்பாடம் பண்ணாதீங்க. அவன் M plus M minus என்னன்னா உனக்கு புரியவே புரியாது. அங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 2 பேர்த்த ஆட் பண்ணியிருக்காங்க, அவங்க ப்ராடக்ட்லேருந்து சப்ராக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஐடியாலஜி உனக்கு இருந்தால் மட்டும்தான் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி உங்களால் கிளியராக பண்ண முடியும். எஸ், ஸோ 2 பேர்த்தோட அடிஷன் அண்ட் அவங்க 2 பேர்த்தோட ப்ராடக்ட்டை சப்ராக்ட். ஸோ இட் ஷுட் பி வெரி கிளியர் இன் சென்ஸ். அப்போ தான் இந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக பண்ணுவீங்க. காடேட்ராமா? ஓகே, இனி ஆப்ரேஷன் அவங்க கொடுக்கட்டுமே, நாம சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணலாம். தட் இஸ் ஆர் டியூட்டி. ரைட்? நெக்ஸ்ட் வாட் இஸ் அ ஃபோர்த் ஒன்றாமா? ஐடென்டிட்டி எலிமெண்ட். எஸ், ஐடென்டிட்டி எலிமெண்ட்டுக்கு நான் உங்களுக்கு கொடுத்த க்ளூ என்ன? வாட் இஸ் அ க்ளூ ஐ ஹவ் கிவன் டு யூ? விச் இஸ் மிரர் ஆர் நாட். அங்கே ஒரு மிரராக இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்களா, அவ்வளோதான். இதுக்கு எத்தனை பேர் வேணும்? ஒரே ஒரு எலிமெண்ட் வேணும் எனக்கு, அவ்வளோதான். நான் செட்லேருந்து ஒரே ஒருத்தரை மட்டும் எடுத்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இவரை நான் மிரர் கூட பர்ஃபார்ம் பண்ணணும். சாரி, மை ஆப்ரேஷன் இஸ் ஸ்டார் ஹியர், ரைட்? ஸோ இவரை நான் என் மிரர் கூட பர்ஃபார்ம் பண்ணால் நானே கிடைப்பேனா? ஓகே, என் மிரர் கூட பர்ஃபார்ம் பண்ணால் நானே கிடைப்பேனா? ஒன் டைம் சொல்லவா இந்த அசோசியேட்டிவிட்டியா? ஓகே டே பசங்களா, கிளாரிட்டி வச்சுக்கோ. வாட் இஸ் ஸ்டார்? ஸ்டார் மீன்ஸ் அந்த 2 எலிமெண்ட்டை ஆட் பண்ணிவிட்டு அந்த 2 எலிமெண்ட்டை ப்ராடக்ட் பண்ணிட்டு சப்ராக்ட் பண்ணும். தட் இஸ் ஸ்டார்.
அந்த அந்த ஸ்டாருக்கு இவ்வளோ அர்த்தம் இருக்குது கரெக்டாக. இப்போது பிஎன்சிக்கு ஸ்டார் பண்ணணும். ஸோ அப்படின்னா பிஎன்சியை ஆட் பண்ணிக்கணும், பிஎன்சியை ப்ராடக்ட் பண்ணிக்கணும், அவங்களோட சப்ராக்ஷன் பண்ணியாச்சா. நெக்ஸ்ட் ஏ ஸ்டார் இந்த ஒன். ஸோ ஏ ஸ்டார் ஒன்னா இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணணும் மைனஸ் இவங்க ரெண்டு பேர்த்தையும் ப்ராடக்ட் பண்ணணும். ஓகே, ஏ இன்ட்டு. Now everyone got it? ஸோ நெக்ஸ்ட் சேம் அதே மாதிரி இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணும், இவங்க ரெண்டு பேர்த்தையும் ப்ராடக்ட் பண்ணி சப்ராக்ட் பண்ணும். அண்ட் நவ் திஸ் ஃபுல் டேர்ம் இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணிட்டு மைனஸ் போட்டு அவங்க ரெண்டு பேர்த்தோட ப்ராடக்ட். ஸோ இப்போ இதே பிரின்சிபல் தான். இந்த ஸ்டார்னா என்ன பண்ணும், இவங்க ரெண்டு பேர்த்தையும் வி ஹாவ் டு ஆட் இட் மைனஸ் அவங்க ரெண்டு பேர்த்தோட ப்ராடக்ட். ஏவும் ஏவும் கேன்சல் ஆயிரும், ரைட். எனக்கு ஈயோட வேல்யூ வேணும். ஸோ இ காமனாக எடுத்துட்டா 1/a which is equal to 1. So e is equal to 1/1/a. ரைட் அடமா. வெதர் இட் பிலாங்ஸ் டு அன் இன்டீஜர், அவ்வளோதான். இவன் இன்டீஜரா, இப்போ கொஸ்டின் அதுதான். ஐடென்டிட்டி வேல்யூ வந்துச்சுன்னா ஐடென்டிட்டி இருக்குன்னு அர்த்தம் இல்லை, அது அந்த செட்குள்ளே இருந்தால் தான் இருக்குன்னு அர்த்தம். ஸோ 1/1 - aங்கிறவங்க இன்டீஜர் செட்டா, எனி எலிமெண்ட் 1/, ஃபார்மேட்டில் 1/2 எடுத்துக்கோங்க, 1/4 எடுத்துக்கோங்க, 1/6 வாட் எவர், அவங்க இன்டீஜராக இருக்க முடியுமா? யாடாமா, வெதர் இட் பிலாங்ஸ் டு அன் இன்டீஜர் செட். இன்டீஜர் செட்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியும்ல. ஸோ நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் நம்பர்ஸ் மட்டும் இருக்கிறது தான் இன்டீஜர் செட்ஸ்ன்னு சொல்லுவோம். அவங்கள ஃப்ராக்ஷன் வராது. ஃப்ராக்ஷன் டஸ் நாட் பிலாங்ஸ் டு இன்டீஜர். அது ரேஷனல் நம்பராக தான் இருந்துக்கும். எஸ், இட் இஸ் நாட். அப்போ ஐடென்டிட்டி எலிமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகுமா? நோ, ஐடென்டிட்டி எலிமெண்ட் டு நாட் எக்ஸிஸ்ட். குட் மார்னிங் டாமா. அபினிஷ், நீ அப்படியே பிடிச்சி குட் மார்னிங் தான் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ஐடென்டிட்டி எலிமெண்ட் இல்லைன்னா இன்வர்ஸ் வருமா? இன்வர்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஏன் ரீசன்? ஐடென்டிட்டி டஸ் நாட் எக்ஸிஸ்ட், ஸோ இன்வர்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட், அவ்வளோதான். ஓகே மேடம்மா. ஸோ 4th and 5th ப்ராப்பர்ட்டி டஸ் நாட் எக்ஸிஸ்ட் ஃபார் திஸ் சம். வெரி குட், சூப்பர், முடிஞ்சு போச்சு. இவ்வளோ தாண்டா கதை. இந்த கதையை தான் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ஃபுல்லாமே பேசி வச்சுருக்காங்க, சரிங்களா. நெக்ஸ்ட் வி ஹேவ் டு எக்ஸ்பிரஸ் ஃபார் பூலியன் எக்ஸ்பிரஷன். ஸோ இந்த பூலியன் எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்குங்களே, இவங்கள 2 mark கம்பல்சரி கொஸ்டின்ஸாக கேட்பாங்க, சரிங்களா. இட் ஆஸ்க்ட் இன் பப்ளிக் 2 mark கொஸ்டின்ஸ் கம்பல்சரியாக கேட்டிருக்காங்க. இதெல்லாம் கேட்டால் லட்டு மாதிரி கொஸ்டின்ஸ் அழகாக எழுதி போட்டு வந்துடலாம். ஓகேவாடாமா. ஸோ அவங்க கொடுக்குறாங்களே, இந்த வீக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கிலீஷில் இந்த வீக்கு பேர் ஆர் அப்படின்னு அர்த்தம். இட் இஸ் கால்ட் ஆர் ஆப்ரேஷன் ஆர் ப்ளஸ் ஆப்ரேஷன். நார்மலாக நம்ம ப்ளஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆப்ரேஷன், சரிங்களா. அண்ட் திஸ் which is inverted v. inverted vனா இங்கிலீஷில் அண்ட் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அண்ட் அது லிட்ரலி எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா ஒரு மல்டிப்ளிகேஷன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுமோ அந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஐ ஹாவ் கிவன் அ க்ளூ ஃபார் திஸ், சரியாடாமா. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஏ அண்ட் பியை அண்ட் ஆர் பண்ணணும். ஆர்னா என்னது? இட் இஸ் லைக் அன் அடிஷன், சரியா. 0வையும் 1ஐயும் ஆட் பண்ணால் உனக்கு என்ன கிடைக்கும்? ஸோ இங்கே பூலியன் தான். நம்ம பூலியன் கேட்டிங்கன்னா 0னா என்னென்னா ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு அர்த்தம், 1 மீன்ஸ் ட்ரூ அப்படின்னு அர்த்தம். ஏன் பூலியனில் கொடுக்குறாங்கன்னா இது வந்து கம்ப்யூட்டர் லாங்குவேஜில் யூஸ் ஆகும். கம்ப்யூட்டர்ஸ்க்கு 2 நம்பர் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும், 0 and 1, சரிங்களா. அதை பொறுத்த வரைக்கும் 0னா ஃபால்ஸ், 1னா ட்ரூ. இதுதான் கம்ப்யூட்டரோட நாலேஜ், சரிங்களா. அப்போது 0 and 1 we have to add it. 0 ஒரு பக்கம் ஃபால்ஸாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் ட்ரூ. ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ், இன்னொரு ஸ்டேட்மெண்ட் ட்ரூனாலுமே தட் ஸ்டேட்மெண்ட் வில் பி ட்ரூ. ஏன்னா நான் ஆர் போடுறேன்ல, ஆர்னா ஒன்று இது இல்லைன்னா அது, யாராவது ஒருத்தர் இருந்தால் கூட அது பெர்ஃபார்ம் ஆகும். ஸோ இட் இஸ் 1. ஸோ நெக்ஸ்ட் 1 and 1 2 பேரும் ட்ரூ, இதுவும் பெர்ஃபார்ம் ஆகும் அதுவும் பெர்ஃபார்ம் ஆகும். அப்போது என்னோட ஃபைனல் ஆன்சர் வில் பி பெர்ஃபார்மேஷன். நெக்ஸ்ட் 1 and 0, 1 you will be having, 1 and 1 you will be having 1. ஓகே மேடம்மா, யாராவது ஒருத்தர் ட்ரூனாலே ட்ரூ தான். ஓகே, ஆர் பொறுத்த வரைக்கும் இஃப் இட் இஸ் ஆர் பொறுத்த வரைக்கும் யாராவது ஒருத்தர் ட்ரூவா, ட்ரூ போட்டுறேன். 2 பேரும் ஃபால்ஸாக இருந்தால் தான் பிரச்சனை, 0 போடணும். இல்லை 2 பேரும் ட்ரூனா இட் இஸ் வெரி சிம்பிள், ரைட்டாடாம்மா. நெக்ஸ்ட் அண்ட் ஆப்ரேஷன். அண்டுனா என்னது? இதுவும் வேணும் இதுவும் வேணும், தேர் ஷுட் பி போத் ஆல்சோ, 2 பேருமே ப்ரெசென்ட் ஆகணும்.
ஓகேங்களா? ஆக்சுவலி பரம்ஜோதி திஸ் இஸ் ஃபார் 12th ஸ்டாண்டர்ட் ராமா. ஓகேங்களா? 11th ஸ்டாண்டர்டுக்கு நீங்கள் லைவ் வரல. ஓகேங்களா? இட் இஸ் ஃபார் 12th ஸ்டாண்டர்ட். ஸோ 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஐம் ஜஸ்ட் பிளானிங் டு புட் some other times for live. Right, Rama? Yes, this is live. Huh. So what is AND operation? So 0 and 1. 0 and 1. ஒரு பக்கம் false. False and true நாலே என்னதான்? False தான். Multiplication மாதிரி. 0 into anything it is 0. ஒருத்தர் 0 வரனாலும் 0 தான். 1 into 1 it is 1. 1 into 0 it is 0. 1 into 1 it is 1. அவ்வளோதான்டா பசங்க, கதம் முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ புல்லியன் ஈஸியா அண்டுனா ஆரன் என்ன இதை வந்து நீ பின்னாடி திருப்பி படிப்பேன். மேத்தமெட்டிக்கல் இன்டெக்ஷனில் யூ வில் பி அகெயின் ஸ்டடிங் இட் இஸ் நோ ப்ராப்ளம். அப்பயும் நான் உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுவேன். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் திங் தட் இஸ் கால் மாடுலோ திங். இந்த மாடுலோ திங் ஓகேங்களா? திஸ் மாடுலோ திங் இதை வந்து ஒரு டேபிள் மட்டும் போட்டு கஷ்டப்பட்டு ஒரு டேபிள் போடணும். அந்த டேபிள் மட்டும் போட்டுட்டா அந்த டேபிளை வச்சு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். சரிங்களா? ஸோ ஸோ இங்கே வந்து அவங்க சொல்கிற ஆப்ரேஷன் என்னது? மல்டிப்ளிகேஷன் ராமா. ஸோ எவ்ரி ஒன் ஃபைண்ட் தி செட். எனக்கு இதில் செட்டை நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லணும். மல்டிப்ளிகேஷன் இந்த செட் என்ன? இதில் செட்குள்ளே இருக்கிறவங்க எத்தனை பேர்? ஒன்லி 11 members வில் பி தேர். சரியா? இந்த செட் மேம் இது ஏன் மாடுலோன்னு சொல்கிறோன்னா, எப்பயுமே மாடுலோ பண்ண தான் ரிமைண்டர்ஸ் மட்டுமே நம்மளுக்கு ஆன்சராக வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த நம்பரை தாண்டி ஒரு ஆன்சர் நம்மளுக்கு வரவே வராது. ஓகே, இஃப் யூ புட் 22 மாடுலோ 5 அப்படின்னா யூ வில் பி ஹேவிங் ஒன்லி 2 as your ஆன்சர். சரியாடாம்மா? 5 தாண்டி எப்பயுமே அது போகவே போகாது. ஏன்னா நீங்கள் ரிமைண்டர்ஸ் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பீங்க. ரிமைண்டர்ஸ்க்கு மைன்யூட் ரிமைண்டர்ஸ் வர வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிட்டே இருக்கலாம். தட் இஸ் கால் மாடுலோ திங். ஸோ மல்டிப்ளிகேஷன் நீங்கள் அந்த எலமெண்ட்டை போடுறோம். 0 1 2 3 4 5 6 7 8 9 and 10. 0 1 2 3 4 5 6 7 8 9 and 10. ஓகே மேடம்மா, கொஞ்சம் குட்டியாக போட்டுக்கலாம் போலையே. ஓகே, நான் நெக்ஸ்ட் பேஜில் கூட போடுவேன். ரைட்டாடா பசங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்? வி ஹாவ் டு மல்டிப்ளை இட். அவ்வளோதான். சரிங்களா? 0 0 கூட மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும்? 0 0 கூட மல்டிபிள் பண்ணால் ஒவ்வொன்றையும் மல்டிபிள் பண்ணி ஆன்சர் சொல்லுங்கள். 0 into 0 it is 0. 0 into 1 it is 0. ஸோ இந்த ரோ ஃபுல்லாமே 0 தானே? யா 0 into anything it is 0. ஓகே, ஸோ இப்போ 1 into anything it is same answer. Okay, 2 into anything. So 2 into 0 it is 2, and 2 2s are it is 4, and 2 3s are 6, 2 4s are 8, 2 5s are 10, 2 6 are 12. இப்போ என் கொஸ்டின் என்ன, நான் 12 போடலாமா? கேட்டா என்ட்ரி 12 12ன்னு போடணுமா இல்லை இதாவது சேஞ்ச் பண்ணணுமா? யாடாமா ஒய் ஏன் சேஞ்ச் பண்ணணும்? ஏன்னா இது மாடுலோ மல்டிப்ளிகேஷன்னா மல்டிபிள் பண்ணிட்டு 11க்கு மேலே யார் வந்தாலும் சரி யூ வில் பி டிவைடிங் இட். அதை டிவைட் பண்ணி ரிமைண்டர்ஸை மட்டும்தான் போடணும். சரியாடாமா? ஸோ 12 நீங்கள் 11ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா யூ வில் பி ஹேவிங் ரிமைண்டர்ஸ் 1. எஸ், ரிமைண்டர் நம்மளுக்கு என்னென்னு கிடைக்கும்? 1ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ நான் இங்கே 1 மட்டும்தான் போடுவேன். ரைட்? அதே மாதிரி 2 4s are 14. 14 நீங்கள் 11ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா யூ வில் ரிமைண்டர் வில் பி 3. And 2 8s are 16. 16 11ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் வில் பி 5. 18 will be 7. 10 10 நீங்கள் 11ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா your remainder will be 9. கிளியராடாமா? ஓகே, இப்போ 3ஆல் மல்டிபிள் பண்ணுங்க. 3 0s are 0, and 3 1s are 3, 3 2s are 6,
9, 3 4s are 12, 12 na reminder 1, 15, 15 na reminder 4, 18, it is 7 times, 21, 21 na 10 times, 3 8s are 24, 24 na 11 ஆல divide பண்ணா 2 will be your reminder. And 3 9s are 27. 27 means you will be 5 will be your reminder. 30. 30 na you will be having 8 times. Okay, vadama 4 zeros are 0. This full is 0. And this is 4, 5, 6, 7, 8, 9 and 10. So 4 2s are 8. 4 3s are 12, reminder 1. 16, reminder 5. 20, reminder 9. 24. 24 na reminder 2. 28. 28 na 6 times. 4 8s are 32. 32 ku 22 ku 10 will be reminder. 4 9s are 36. 36 na 3 will be reminder. 47. 5 2s are 10. 15 na 4. 20 na 9. And 25 means it is 3 times. 30. 30 means we'll be having 8 times. And 5 7s are 35. 35 na 2 times. 40. 40 means 33 ko 7 times. And 45. 45 na 1 time. 50. 6. Okay, vadamma. Multiple பண்ணி divide பண்ணிடுங்க. ஓகே, அங்க ரெண்டு மாடுலோ மீன்ஸ் மல்டிப்ளிகேஷனும் ஆகணும், டிவைட் பண்ணி ரிமைண்டர்ஸும் எழுதணும். வெரி கிளாரிட்டி இன் தட். ஓகேங்களா? இப்போ 6 2s are 12. 12 11ஆல் டிவைட் பண்ணால் 1. 6 3s are 18. 18 11ஆல் டிவைட் பண்ணால் your reminder is 7. And 6 4s are 24. 24 11ஆல் டிவைட் பண்ணால் your reminder will be 2. 6 5s are 30. 30 11ஆல் டிவைட் பண்ணால் your reminder will be 8. 6 6 are 36. 36 11ஆல் டிவைட் பண்ணால் 3 is your reminder. 6 7s are கேடாமா 6 7s are 6 7s are 42. 42 11ஆல் டிவைட் பண்ணால் your reminder will be இங்க ஒரு 7 9. And 6 8s are 48. 48 means 4 will be your reminder. 6 9s are 54. 54 na எவ்வளோடாமா? So இங்க ஒரு 6, it will be 10 na 60. 60 na reminder வந்து 5. So everyone, it's your turn. Hi Dama. Hi Jay. Hi hi. ஓகேவா பசங்களா? இப்போ இது உன்னோட டர்ன். எனக்கு இப்போ 7th row ஃபுல்லாக சொல்லி பார்க்கலாம். வாட் இஸ் யூர் 7th row ஃபுல்லி? எவ்ரிவன் நீங்கள் சொல்கிறது தான் நான் இப்போ என்ட்ரி பண்ண போகிறேன். ஏடா பசங்களா, மல்டிபிள் பண்ணி எனக்கு டிவைட் பண்ணி ஆன்சர் சொல்லுங்கள். யூனோ 11 டேபிள். 11 டேபிள் ஈஸி தானே. 99 வரைக்கும் உனக்கு ஈஸி தானே. 11 வரப்போது, 22 வரப்போது, 33 44 55. எஸ், சப்ராக்ஷன்றது தாண்டி இட் இஸ் லைக் ரிமைண்டர் மாதிரிமா. சரியாடாமா? யா சாரி. எஸ், குட் ராமா. சப்போஸ் இட் இஸ் 7 3 times வரும். யா, வாட் அபவுட் 7 4s? ஒன்லி பாலு வாஸ் டூயிங். அதர்ஸ் எங்கடா போனீங்க? எல்லாரும் காணாமல் போயிட்டீங்களா? காலையிலேருந்து கவனிச்சு போர் அடிச்சிருச்சா? எஸ்டா பசங்க, ஐ நீட் வெரி ஃபாஸ்ட். ஏன்னா நான் அடுத்த எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணும். கம் ஆன் எவ்ரிவன், ஐ எம் ஹேவிங் 2 questions to complete this exercise. பரம்ஜோதி has joined you Dama. ஒரு 11th standard student உங்க கூட ஜாயின் ஆயிருக்காங்க, ரைட்? And 7 3s are 21. Yes, it is 10. 6 okay, 6. Okay, what about others? Oi, okay, done. 7 5s are, it is 35. Your reminder will be your reminder will be 2. I'm not feeling sleepy. Illadama. Okay, yeah, yes. So 12 எப்பரா ஆட் பண்ணிட்டீங்க ஸ்வேதா நீங்க? ஓகே,
7 5s are 35. So 35 நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா your remainder will be 2 டாமா. Okay, and it's 42. So 6 7s are 42. 42 நீங்க டிவைட் பண்ணிட்டீங்கன்னா என்ன கிடைக்கும்? அப்படியே இல்லைனாலும் நோ ப்ராப்ளம். ஏன்னா நீங்கள் 7th டேபிள் ஆல்ரெடி எழுதியிருக்கீங்க. இது அப்படியே இங்கே வரும். டிட்டோ 7 3 10 6 2 9 வருதா? ஸோ 6 2 9 தான் வரும். சரிங்களா? இப்போ 7 7s are 49. 49 நீங்கள் 11 டேபிள் டிவைட் பண்ணிங்கன்னா யூ வில் பி ஹேவிங் 5. ஏன்னா 44ல 7 8s are 56. 56 டிவைட் பண்ணிங்க யூ வில் பி ஹேவிங் 1. 7 9s are 63. 63 நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு 3 இங்கே ஒரு 5 which is 8. And 7s are 70. 70 நீங்கள் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா 4 is your answer. So 8 அப்படியே டிட்டோ எழுதலாம் நீங்கள். 8 5 2 10 7 4 and 1. Now you think 8 8s are 64. 64 நீங்கள் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே ஒரு 4 இங்கே ஒரு 5 which is 9. And 8 9s are 72. 72 டிவைட் பண்ணால் you will be having 6 times. I think so. Yeah. So next 8 80. 80 7ஆல் டிவைட் பண்ணால் 3 will be your answer. 11ஆல் டிவைட் ஏன்னா 77 இல்லை. Okay. 9 2s are 9 டேபிள் அப்படியே டிட்டோ எழுதிக்கோங்க. 9 7 5 3 1 10 8 and 6. So sorry 7 5 3 1 10 8 and 6. இது என்னடாமா போட்டிருந்தேன்? 48. 6 8s are 4 4. What about this one? 9 9s are 81. So 81 divide பண்ணிட்டீங்கன்னா you will be having 4. And next 90. 90 divide பண்ணிங்க you will be having 2. So this 10 9 8 7 6 5 4 3 2 and 1. 111 டிவைட் பண்ணால் யுவர் ஆன்சர் இஸ் 1. சரி, ஓகே. இப்போ இந்த டேபிளாக எழுதி முடிச்சிட்டோமா? ஏன் பெரிய டேபிளாக எடுத்தேன் மேம் அப்படின்னா உங்களுக்கு புரியறதுக்காக தான் நான் பெரிய டேபிளாக போட்டு பண்ணேன். ஓகே, ஸோ நவ் யூ திங்க் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. க்ளோஷர் ப்ராப்பர்ட்டினா என்னடாமா? ரெண்டு பேர்த்தோட ஆன்சர், ஸோ இந்த செட்லேருந்து ரெண்டு பேர்த்த மல்டிபிள் பண்ணி வர ஆன்சர்ஸ் எனக்கு அதே செட்குள்ளே இருக்கணும். ஸோ இந்த ஆன்சர்ஸ் தானே இந்த டேபிள் ஃபுல்லாக. ஸோ இந்த டேபிள் ஃபுல்லாக இருக்கிற என்ட்ரிஸ் எல்லாமே பாருங்கள், எல்லாருமே அந்த செட்குள்ளே இருக்கிறவன் தானே. 0 to 10 தாண்டி வேறு எந்த எலமெண்ட்டும் இந்த டேபிளில் எனக்கு இல்லை. ஓகே, விச் மீன்ஸ் அதோட எல்லா ஆன்சர்ஸும் இந்த செட்குள்ளே தான் இருக்காங்க. ஓகேவா? ஈச் எலமெண்ட் இன் த டேபிள் பிலாங்ஸ் டு தட் எலமெண்ட். ஸோ இட் ஹேஸ் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. அப்போ எனக்கு க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஈச் எலமெண்ட் இன் த டேபிள் பிலாங்ஸ் டு Z11. Z11 என்னது? இன்டீஜர் ஆஃப் 11, மாடுலோ 11 அர்த்தம். சரிங்களா? ஸோ இட் ஹேஸ் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. அப்போ அதுக்கு க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ காம்படிட்டிவ் செக் பண்ணி பாருங்களேன். ஸோ நான் 2க்கு 3 பர்ஃபார்ம் பண்ண ஆன்சர் என்னது 6. இதே 3க்கு 2 பர்ஃபார்ம் பண்ண என்னோட ஆன்சர் என்னது 6. ரைட்? ரெண்டு பேரும் சேமாக தானே இருக்காங்க. A ஸ்டார் Bனாலும் B ஸ்டார் Aனாலும் எனக்கு ஒரே மாதிரி தான் இருக்காங்க. ரைட் அடாமா? ஸோ இட் சிம்ப்ளைஸ் A modulo 11B is equal to B modulo 11A. So it has closure property. Associativity அதுதான். Associativity same principle. So மூணு பேத்தோட associativity will be having same. ஓகேங்களா? இப்போ ஐடென்டிட்டி எலமெண்ட்டை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஏதாவது ஒரே ஒரு எலமெண்ட் தான் ஐடென்டிட்டியாக இருக்க முடியும். ஸோ ஐடென்டிட்டினா என்னது? அவனையே திருப்பி கொடுக்கணும். ஸோ யார் கூட நீங்கள் மல்டிபிள் பண்ணும்போது அதே ஆன்சர் டிட்டோ உனக்கு அப்படியே கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ ஆர் செக் லைக் திஸ். இந்த எந்த ரோல உனக்கு அதே எலமெண்ட் டிட்டோவா லைனாக அப்படியே கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக் வித் திஸ் ரோ. எந்த ரோ செக் பண்ணுவீங்க? இந்த ரோ செக் பண்ணும். பார்த்தீங்களாடாமா? இந்த ரோ தானே. ஸோ அப்போ 1 கூட நான் எல்லாத்தையும் பர்ஃபார்ம் பண்ணும் போது தானே எனக்கு அவனே திருப்பி கிடைச்சிருக்கான். ஸோ அப்போ இதில் ஐடென்டிட்டி எலமெண்ட் யாரு? மை 1 பிலாங்ஸ் டு Z11 இஸ் தி ஐடென்டிட்டி எலமெண்ட். ரீசன், எனி எலமெண்ட் ஃப்ரம் Z11 யாரை எடுத்துக்கிட்டாலும் சரி அவங்களையும் 1ஐயும் நான் மல்டிபிள் பண்ணால் எனக்கு அதே ஏ தான் கிடைச்சிருக்கு. சிம்பிள், குவைட் ரீசன். ஓகேவா? இப்போ இன்வெர்ஸ்னா என்னடாமா? எனக்கு ஐடென்டிட்டி எலமெண்ட் கிடைக்கப்படணும்.
ஓகேவா? எனக்கு ஆன்சர் ஐடென்டி எலிமெண்ட்டா வரணும். யூ ஃபைண்ட் இட் ஐடென்டி எலிமெண்ட். இப்போ இந்த டேபிள்ல ஐடென்டி எலிமெண்ட் எல்லாமே சர்க்கிள் பண்ணிக்கோங்க. ஸோ 1 1 1 ஓகேவாடாப்பா? ஸோ இப்போ 2க்கு இன்வர்ஸ் யாருன்னு கேட்டாங்கன்னா 6. 2க்கு இன்வர்ஸ் யாரு? 6. நெக்ஸ்ட் 3க்கு இன்வர்ஸ் யாரு? 4. 4க்கு இன்வர்ஸ் 3. 5க்கு இன்வர்ஸ் இட் இஸ் 9. ஓகேங்களா? 6க்கு இன்வர்ஸ் 2. 7க்கு இன்வர்ஸ் இட் இஸ் 8. அண்ட் 10க்கு இன்வர்ஸ் இட் இஸ் 10. ஓகேவாடாமா? இதுல யாருக்கு இன்வர்ஸே இல்லை? யாருக்கு இன்வர்ஸே இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா 0 டஸ் நாட் ஹாவ் இன்வர்ஸ். இப்போ 0க்கு எங்கேயுமே 1ன்ற ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்கவே இல்லை. சரியாடாமா? ஸோ 0 டஸ் நாட் ஹாவ் இன்வர்ஸ். அவங்களுக்கு யார் இல்லை? நம்மளுக்கு இன்வர்ஸ்னு ஒருத்தவங்க இல்லை. ஓகே, ஸோ அப்போ இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி எக்ஸிஸ்ட் ஆகுமா? Do you have inverse property for this table? எக்ஸப்ட் 0 எல்லாத்துக்கும் வரும். ஓகேங்களா? பட் 0க்கு வராது. ஆனால் ஒரே நிமிஷம் பசங்களா, நான் வந்து மொத்தமாக பண்ணியிருக்கேன். சரியா? நான் டோட்டலியும் பண்ணியிருக்கேன். ஆனால் கொஷினில் கேட்டிருக்கிறது இவங்களுக்கு மட்டும்தான். ஓகேவா? இந்த கொஷின் வந்துட்டு ஐ டிட் ஃபார் டோட்டலி. உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக மாடுலை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்கேன். சரியா? பட் நீங்கள் இந்த எலமெண்ட்ஸுக்கு மட்டும் செக் பண்ணி பார்த்தா போதும். ஓகேவா? இந்த எலமெண்ட்ஸ்க்கு மட்டும், இந்த சப்செட்டுக்கு மட்டும் நீங்கள் செக் பண்ணி பார்த்தா போதும். இந்த கொஷனுக்கு யூ ஹாவ் டு செக் ஃபார் ஒன்லி தட் சப்செட். சரியா? நான் ஃபுல் செட்டும் எடுத்தேன்னா இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி டஸ் நாட் எக்ஸிஸ்ட். இன்வர்ஸ்ன்னு ஒருத்தன் வரமாட்டான். ஆனால் இந்த சப்செட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இன்வர்ஸ் வருவாங்க. ஏன்னா அதில் 0 கிடையாது. ஓகே, டன் ஆடாமா? கிளியர் எவ்ரிவன்? நான் போடுற இந்த கொஸ்டினோட ஃபுல் ஆன்சர் லைக் இட் இஸ் நாட் தி பர்ஃபெக்ட் ஆன்சர். தி ஆஸ்ட் ஒன்லி ஃபார் ஏ. அந்த சப்செட்டுக்கு மட்டும்தான் அவங்க கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. நான் உங்களுக்கு ஃபுல்லாக போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சரியா? லைக் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுன்றதுக்காக, மாடுலை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பட் இட் இஸ் நோட் நீட். ஓகே, நீங்கள் அந்த ஏ அந்த செட்டுக்கு மட்டும் போட்டால் போதும். 1 3 4 5 9 இந்த 5 எலிமெண்ட்டுக்கு மட்டும் நீங்கள் செக் பண்ணியிருந்தா போதும். கிளாரிட்டி இருக்காடா பசங்களா? எஸ், அப்படி சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது. டன் எவ்ரிவன்? முடிஞ்சிருச்சா? மாடுலெலாம் முடிஞ்சிருச்சா? ஓகேங்களா? ஸோ இப்போ 2 எலிமெண்ட் கொடுத்து இவங்க பைனரியா இல்லையான்னு செக் பண்ண சொல்லுவாங்க. ஸோ பைனரினா என்னது? பைனரி மீன்ஸ் வி ஹாவ் டு செக் இட். ஸோ A star B is equal to A modulo B. A square root of B. சரிங்களா? இப்போ A and B belongs to real numbers. இவங்க 2 பேருமே ரியல் நம்பர்ஸ். ஓகேங்களா? இப்போ A இன்டூ மாட் இது ரியல் நம்பராக இருக்குமா? ரைட்? ஹாய் பிரணவி. Avadama? So A square root of B, whether it is a real number or not a real number. நல்லா யோசிச்சு பார்த்து பதில் சொல்லுங்க. ஸ்கொயர் ரூட்குள்ளே இருக்கிறவங்க ஸ்கொயர் ரூட்டுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. ரியல் நம்பர்ஸாக இருக்கணும்னா தேர் ஷுட் பி சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். என்னடா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்? ஸோ ஸ்கொயர் ரூட்டுக்கு என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்? ஸ்கொயர் ரூட்குள்ளே இருக்கிறவங்க இட் ஷுட் பி அ பாசிட்டிவ் நம்பர். ஒரு பாசிட்டிவ் நம்பராக இருந்தால் மட்டும்தான் அவன் ரியலாக இருக்க முடியும். இல்லைன்னா அது காம்ப்ளெக்ஸ் நம்பராக மாறிடும். யூர் அக்ரி வித் மீ? ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு ஐ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஐன்றப்போ மைனஸ் ஐ நம்மளுக்கு வரக்க வாய்ப்பு இருக்கு. ரைட்? ஹலடமா? ஸோ விச் மீன்ஸ் இவங்க நம்மளுக்கு பைனரியாக இருப்பாங்களா? இவங்க நம்மளுக்கு ரியல் நம்பர்ஸாக இருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா நோ, ஷாராக தெரியாது. ஏன்னா பிக்கு நெகட்டிவ் வரக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா பி இஸ் ஜஸ்ட் ரியல் நம்பர். பாசிட்டிவ் ரியல் நம்பர்னு நம்மக்கிட்ட சொல்லலை. பாசிட்டிவ் ரியல் நம்பர்னு சொன்னாங்கன்னா எஸ் இதோட ஆன்சர் எனக்கு ரியல் நம்பராக இருக்கும், நான் டெஃபினட்டாக சொல்ல முடியும். ஆனால் பிங்கிறது வெறும் ரியல் நம்பர் அப்படின்னா அது நெகட்டிவாக இருக்கிறக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ நெகட்டிவ் நம்பர்ஸ்க்கு இவன் டஸ் நாட் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர். ஸோ இட் இஸ் நாட் அ பைனரி ஆப்ரேஷன். அப்போ இவங்க பைனரியான்னு கேட்டால் நோ. ஓகேவா? இட் இஸ் நாட் அ பைனரி. ஸோ இந்த மாதிரியும் சில கேஸஸ் இருக்குது. நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்து பதில் சொல்லணும், அவ்வளோதான்.
சரிங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் பார்த்துருக்கோம். இப்போ ஃப்ராக்ஷன் ஃபார்மேட்னா உங்களுக்கு தெரியும். ஃப்ராக்ஷனில் இருக்கிறவங்க 0 ஆகக்கூடாது. அப்படி 0 ஆகிற மாதிரி ஏதாவது எலமெண்ட் இருக்குன்னா அது ரியல் நம்பராக இருக்காது. இந்த மாதிரி ஒவ்வொரு செட்டுக்கும் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை நீங்கள் சின்ன வயசில் படிச்சிருப்பீங்க. அது உனக்கு ஞாபகம் வரும். ரைட்டாடாமா? ஐ பிலீவ் இன் யூ, யூ வில் டூ இட். ரைட்? ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் செட். ஸோ இப்போது அவன் சொல்கிற செட்டை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணலாம். செட்டை புரியாதவங்களுக்கு கஷ்டம். ஸோ இதில் நான் என்ன சொன்னேன், 2 விஷயம் நம்ம பார்க்கணும். வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங்? செட் என்ன, ஆப்ரேஷன் என்ன? ஆடாமா கொஞ்சம் வேகமா. ஸோ செட் என்ன, ஆப்ரேஷன் என்ன? வாட் இஸ் யர் செட் அண்ட் வாட் இஸ் யர் ஆப்ரேஷன்? நவ் யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். வாட் இஸ் ஆப்ரேஷன்? இதில் ஆப்ரேஷன் ஈஸியாக சொல்லிடுவேன். ஆப்ரேஷன் என்னன்னு கேட்டால் மல்டிப்ளிகேஷன் தான் ஆப்ரேஷன். ஆமாம் தானே? மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷன் சொல்லுவீங்க. கரெக்டாடாப்பா? வாட் இஸ் இஸ் செட்டு? கொடுத்துருக்க செட்டு என்ன? இது வரைக்கும் இன்டீஜர், ரியல் நம்பர்னு பார்த்தீங்க. இப்போ கஸ்டமைஸ்டு செட். நாமளாக ஒரு செட்டை பர்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இட் இஸ் எ கஸ்டமைசேஷன் செட். ஸோ ஒவ்வொரு வீட்டுக்கும் நம்ம கஸ்டமைசேஷன் பண்ணுவோம்ல, நம்மளுக்கு வேணுன்ற விஷயத்தை கஸ்டமைஸ் பண்ணுவோம். இப்போ லேப்டாப்ஸ் நம்மளுக்கு வேணும், வி டூ கஸ்டமைசேஷன்ஸ். ஃபோன்ஸ் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைசேஷன்ஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி இங்கே செட்டை கஸ்டமைசேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ செட்டை ப்ராப்பராக ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். உங்களோட செட்டு வந்து ஒரு மேட்ரிக்ஸ். என்ன விதமான மேட்ரிக்ஸ்? 2x2 மேட்ரிக்ஸ். ரைட்? ஸோ இதில் எதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களோ அதை நீங்கள் என்கிட்ட சொல்லலாம். ஓகேவா? இது ஒரு 2x2 மேட்ரிக்ஸ். கரெக்டா? ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் உள்ளே வருமா? வெதர் இந்த மேட்ரிக்ஸ் நான் உள்ள தூக்கி போடலாமா? நோ, இட் இஸ் நாட் பாசிபிள். ஏன்னா அது 2x2 மேம். ஓகே, இப்போ நான் இன்னொரு எலிமெண்ட் கொடுக்குறேன். வெதர் இட் கம்ஸ் ஆர் நாட்னு சொல்லுங்க. 2 0 3 0 இவங்க வருவாங்களா? சாரி, 2 0 2 0ன்னு வச்சுக்கோங்களேன். வெதர் திஸ் செட் பிலாங்ஸ் டு, இது 2x2 தானே, அவங்க வர முடியுமா? ஏன்? நோனா? ஏன்? ஒய்? பிகாஸ் தே ஹவ் ஸ்ட்ரிக்ட்லி செட் r - 0. அந்த எலிமெண்ட் 0வா இருந்துடவே கூடாது. யாருமே 0வா இருக்கக்கூடாது. அப்போ 0 மேட்ரிக்ஸ்ன்றவங்க உள்ளேயே இருக்க மாட்டாங்க. there is no 0 matrix in this set. டன். ஓகே, இப்போ அப்போ இந்த மாதிரி இருக்கலாமா? நான் 0வும் போடல, 2x2வும் வச்சிருக்கேன். whether this matrix belongs to that set? 2 3 3 4 வருமா? whether it belongs or not belongs? எஸ், நோ, இல்லை. ஏன்? ஏன்னா அங்க ஒரே ஒரு வேரியபிள் தான். எவ்ரிதிங் சேம் எலிமெண்ட், ஒரே ஒரு வேரியபிள் தான். 4 எலிமெண்ட் இருக்குன்னா 4 பேரும் டிஃப்ரெண்டா இருக்க மாதிரி அவன் காட்டல. 4 பேத்துக்கும் 4 வேரியபிள் அவன் காட்டல. ஒரே ஒரு வேரியபிள் அப்படின்னா அவங்க எல்லாருமே சேமா இருக்கணும். சரியாடாமா? எவ்ரிதிங் ஷுட் பி சேம். I got it. So this is the mistake we done. அப்போ இதுதான் நம்ம கிட்ட பிரச்சனை. அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த கொஸ்டின் புரிஞ்சிருக்கும். ரைட்டா? எஸ், அங்கே ஒரே ஒரு வேரியபிள் தானே கொடுத்துருக்கான். அப்போ அது ஒரே ஒரு வேல்யூ தான். இவன் எல்லாருமே சேம் வேல்யூ. நோ ப்ராப்ளம்டாப்பா, கற்றுக்கிட்டோன்னா எல்லாமே ஈஸி. இப்போ போகலாமா? ஏன்னா நம்மளுக்கு இப்போ செட்டு புரிஞ்சிச்சு, ஆப்ரேஷன் புரிஞ்சிச்சு. நான் இப்போ நம்ம வேகமாக பண்ண முடியும். ஸோ வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங்? இட் இஸ் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. ஸோ க்ளோஷர் ப்ராப்பர்ட்டினா 2 எலிமெண்ட் எடுத்துக்கணும். எடுத்துக்கிற எலிமெண்ட்டே மேட்ரிக்ஸாக எடுத்துக்கோங்க. சரிங்களா? டேக் இட் இஸ் அ மேட்ரிக்ஸ். ஸோ xx xx x and y y y y y belongs to this m. எம்ங்கிற செட்டில் இருக்குது. 2 பேர்த்த எடுத்துக்கிட்டோம். இவங்க 2 பேர்த்துக்கு இப்போ என்ன பெர்ஃபார்ம் பண்ணணும்? மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். மல்டிபிள்னா அப்படியே மல்டிபிள் பண்ணக்கூடாது. Do you know how to do matrix multiplication? எப்படிடா பசங்களை மல்டிப்ளிகேஷன் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். ஸோ xy இன்டூ xy. ஸோ 2xyன்னு வரும். அதே 2xy தான் இங்கேயும் வரும், அதே 2xy தான் இங்கேயும் வரும், அதே 2xy தான் இங்கேயும் வரும். ஸோ அவங்க சொல்கிற எல்லா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் பொருந்திருக்கா? ஃபர்ஸ்ட் இங்கே இருக்க வேல்யூ தான் எல்லா இடத்துலையுமே வந்திருக்கு. ஓகே, ஒரே வேல்யூ தான் எல்லா எலமெண்ட் எல்லா பிளேஸ்லையுமே இருக்கு. எஸ். நெக்ஸ்ட், இந்த 2xy 0வா இருக்கக்கூடாது. ஏன்னா அங்கே இருக்கவங்க 0வா இருக்கக்கூடாது. ஓகே, இந்த 2xy 0வா இருக்குமா? நோ, எக்ஸும் 0 கிடையாது, ஒய்யும் 0 கிடையாது. அப்போ 2xyயும் 0 கிடையாது. ஸோ அவங்க சொன்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே பொருந்திருக்கு. ஸோ இட் பிலாங்ஸ் டு மேட்ரிக்ஸ் எம். பிலாங் ஆச்சுன்னா என்ன அர்த்தம்? இட் ஹேஸ் அ க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. அதை எழுதிருங்க, அந்த லைனை இட் ஹேஸ் அ க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு எழுதிருங்க. செகண்ட் திங், காமட்டேட்டிவ்.
மோஸ்ட்லி மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் காம்படேட்டிவாக இருக்காது, பட் இது இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்க. ஸோ அவன் சொன்ன 2 எலிமெண்ட். When you perform it, you will be having 2xy, 2xy. நீ அப்படியே கண்டினியூ பண்ணடாயிரா, ஓகேவா? இந்த ஒரு கொஷின் தான், ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் மட்டும் நீங்கள் திருப்பி ரீவிசிட் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னும் ஒரு 2 minutes ஐ வில் பி ஸ்டார்டிங் செகண்ட் எக்ஸசைஸ். ஸோ அது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் தான். ஸோ நீங்கள் அதை வந்துக்கலாம். சரிடாமா? ஸோ நெக்ஸ்ட்டு y and x. மல்டிபிள் பண்ணால் எனக்கு ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். So xy plus xy, which is 2xy. இவங்க 2 பேரும் ஒன்னாடாமா? Whether they are same. Whether they are same? Yes, they are same. அப்ப commutative property இருக்கா? Yes, commutative property இருக்கு. காம்படேட்டிவே வந்துருச்சுன்னா அசோசியேட்டிவ் வந்துடும். ஓகேவா? நோ டவுட். ஓகேங்களா? காம்படேட்டிவே நம்மளுக்கு இருக்குன்ற பட்சத்தில் அசோசியேட்டிவிட்டி நம்மளுக்கு இருந்துடும். ஸோ இதை நீங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை. காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் வெரிஃபைட். ஸோ ஹென்ஸ் அசோசியேட்டிவ் இஸ் ஆப்வியஸ்லி வெரிஃபைட் அப்படின்னு கூட நீங்கள் போட்டுக்கலாம். சரியாடாமா? ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, இட் இஸ் கால் ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி. இங்கே வைக்காங்க செக் பாயிண்ட். ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டிக்கு எத்தனை எலிமெண்ட்ஸ் வேணும்? நோ ப்ராப்ளம் குமார். டேமா உங்களுக்கு புரியலன்னா பிரச்சனை இல்லைடாமா. நான் என்னன்னா அந்த லைவை 4 o'clock ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அதனால நீங்கள் நடுவில் வந்தனால தான் நம்மளுக்கு புரியல. அதுக்காக நம்ம வந்துட்டு தப்பாக புரிஞ்சுக்கிறோம்லாம் கிடையாது. ஓகே? ஸோ திருப்பி இதை நீங்கள் பாருங்கள். எனி டவுட்ஸ் யூ கேன் ஆஸ்க் மீ கமெண்ட் டுமாரோ. நீங்கள் நாளைக்கு நான் லைவில் தான் இருப்பேன். அப்போ வந்து நீங்கள் என்ன கேட்கலாம். சரிடாமா? எஸ். ஒரே ஒரு எலிமெண்ட். ஸோ டேக் இட் ஒன்லி 1 element ஃப்ரம் திஸ் செட். இது லைவ் தானே, நீங்கள் ரிவைண்ட் பண்ணி கூட பார்த்துட்டு திருப்பி நீங்கள் இங்கே வந்து கேட்கலாம். சரிடாமா? சிசியா இப்போ என்ன பண்ணணும்? யூ ஹாவ் டு பர்ஃபார்ம் வித். இட் இஸ் அ மிரர். ஐடென்டிட்டினா இட் இஸ் லைக் அ மிரர். ஓகே? இப்போ இப்படி இருக்க ஒரு எலிமெண்ட்டை, ஐடென்டிட்டியும் மேட்ரிக்ஸ் தான். ஓகேவா? அதையுமே மேட்ரிக்ஸாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக கிடைக்கும். ஓகே? so that I will be having same element. இப்படி ஒரு எலிமெண்ட் இருக்கா இல்லையான்றது தான் இப்போ டிபேட். சரிங்களா? ஸோ என்ன ஆகுண்டாமா? இவங்க 2 பேர்த்தையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா யூ வில் பி ஹேவிங் 2xe 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 which is equal to xe x x x. எலிமெண்ட்ஸ் 2 பேரும் ஈக்குவலாக எடுத்துக்கலாம்ல. 2xe is equal to x. அப்போ e is equal to 1/2. 1/2 is not equal to 0. 1/2ன்றவன் 0 கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு எலிமெண்ட், இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு கொஸ்டினில் இருக்குமா? ஹைடாமா? whether this belongs to matrix. if it is yes, identity element exist. இல்லைனா not exist. இருக்குமாடாமா? வருமா வராதா? இதுதான் ஐடென்டிட்டி எலிமெண்ட்னு அவங்க சொல்கிறாங்க. whether it is possible? yes? yes. சரிங்களாடாமா? வெரி குட். ஸோ வாட் அபவுட் இன்வர்ஸ்? இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி, 5th ப்ராப்பர்ட்டி. இன்வர்ஸ்னா என்னது? யாராவது ஒரு எலிமெண்ட்டை நான் எடுத்துக்கணும். ஒரே ஒரு எலிமெண்ட்டை நான் எடுத்துக்கிறேன். அவங்கள இன்னொரு எலிமெண்ட் கூட பர்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ இந்த ஒய் இருக்கா இல்லைன்னு தான் இப்போ நம்ம டிபேட் பண்ணோம். ஆர் ஏபின்னே எடுத்துக்கோங்களேன். இப்போ இந்த பியை நான் கண்டுபிடிக்கணும். இந்த பின்னு ஒருத்தங்க இருக்காங்களா? இஃப் இட் இஸ் தேர், இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி எக்ஸிஸ்ட். இவங்களை பர்ஃபார்ம் பண்ணிங்களா உங்களுக்கு என்ன கிடைக்கும்டாப்பா? 2xb 2xb 1/2 1/2. ஹாய்டாமா? எஸ் எஸ் லோகேஷ், வெரி குட் மார்னிங். ரைட், இவங்களே கம்பேர் பண்ணி சொல்லுங்க. ஸோ b இஸ் ஈக்குவல் டு 1/4x. இந்த எலிமெண்ட் 0 கிடையாது. இந்த எலிமெண்ட் 0 கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ இப்படி ஒரு எலிமெண்ட் ப்ரெசன்ட் ஆகுமா? whether this belongs to m
Yes, it belongs to M. Hello, Dama. Good morning, பசங்களா. Belongs to M? Yes, it belongs to M. So it has a inverse property. எல்லா ப்ராப்பர்ட்டியும் வந்துருச்சா? எல்லா ப்ராப்பர்ட்டியும் வந்துச்சு. So, hence proved. Got it, பசங்களா. சரி, ஓகே. சி யாரெல்லாம் இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸை மிஸ் பண்ணிட்டீங்களோ டோன்ட் வெரி டாமா, இதை திருப்பி ரீவிசிட் பண்ணுங்க. இதாவது டவுட்ஸ்னா நாளைக்கு செக்ஷன்ஸில் கூட நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். இப்போ நம்ம நியூவாக ஒரு கான்செப்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ஓகேவா? இது வரைக்கும் பார்த்தது ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸோட கான்செப்ட், அதுக்கும் செகண்ட் எக்ஸசைஸோட கான்செப்ட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. பட் இந்த 12th சாப்டர் இந்த லைவோட நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம், ரைட்டா? ஸோ எவ்ரி ஒன் நம்மளோட பக்கெட் லிஸ்ட்டை ஒரு சாப்டர் இன்னைக்கு ஃபுல் ஆயிடணும், ஓகேங்களா? ஸோ இதை திருப்பி நீங்கள் ஸ்கூலில் போய் ரிவைஸ் பண்ணலாம், சரிடாமா? ஸோ எவ்ரி ஒன் ப்ளீஸ் கங்க்ராட்ஸ் யுவர் செல்ஃப், வி கம்ப்ளீட்டட் ஒரு சாப்டரில் பாதி சாப்டர் முடிச்சுட்டுண்டாப்பா. ஹாஃப் ஆஃப் த சாப்டர் இஸ் கம்ப்ளீட்டட். டன்? கிரேட்னா? ஓகே ஓகே, நாளைக்கு என்ன சாப்டர் பார்க்கலாம்? நீங்களே எனக்கு பக்கெட் லிஸ்ட் கொடுங்களேன். ஐ பிளான்ட் அவுட் செகண்ட் சாப்டர். நான் வந்து செகண்ட் சாப்டர் இல்லை, உங்களுக்கு என்ன சாப்டர் வேணும்? ஜஸ்ட் கமெண்ட் இட் பிலோ, ஓகேவா? யாடாமா? ஸோ செகண்ட் சாப்டர் இட் கோயிங் டு பி ஆன் வெனஸ்டே ஆர் தேர்ஸ்டே, சரிங்களா? செகண்ட் அண்ட் தேர்ட் சாப்டர் நான் வெனஸ்டே அண்ட் தேர்ஸ்டே ஐ வில் பி டூயிங் தட். 6th சாப்டர், ஓகே, அதை நீங்கள் அப்புறமே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், சரிங்களா? ஸோ தட் நாளைக்கு என்ன சாப்டர் ரிவைஸ் பண்ணலாம்னு நம்மளுக்கு தெரியும். காட் இட் பசங்களா? ஓகே, எல்லாமே வந்துட்டு லைக் நம்ம பாதியாக பிரிப்போம். எப்படின்னா ஃபர்ஸ்ட் வால்யூம் செகண்ட் வால்யூம், ஃபர்ஸ்ட் வால்யூம் செகண்ட் வால்யூம், ஃபர்ஸ்ட் வால்யூம் செகண்ட் வால்யூம்னு. எஸ் டாமா. ஸோ பிரகாஷ் சாரோட நெட்ஒர்க், தட் இஸ் சம் நெட்ஒர்க் ப்ராப்ளம் கோயிங் ஆன் இன் ஹிஸ் ஏரியா. ஸோ அதனால இன்னைக்கு லைவ் கட்டாக இருக்கு. நாளையிலேருந்து அவர் கரெக்டாக வந்துடுவார். இன்னைக்கு எல்லாமே ப்ராப்பராக செட் பண்ணி வச்சிருவாங்க, சரிடாமா? ஸோ ஃபர்ஸ்ட் வால்யூம்லேருந்து ஏதாவது ஒரு சாப்டர் நாளைக்கு சொல்லுங்கள், வி வில் பி சீயிங் தட். இப்போ நெக்ஸ்ட் போகலாமா? எக்ஸாம்பிள் 12.13, ஹவு மெனி ரோஸ் ஆர் நீடட். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இனிமேல் நம்ம ட்ரூத் டேபிள் பார்க்க போகிறோம். ஸோ ட்ரூத் டேபிள் பொறுத்த வரைக்கும் எத்தனை வேரியபிள், இண்டிவிஜுவலாக எவ்வளோ வேரியபிள்ஸ் இருக்காங்க. இப்போ இந்த கொஷின் ஃபுல்லாக உங்களால் எவ்வளோ வேரியபிள்ஸை கண்டுபிடிக்க முடியும், அது போதும். ரோஸுக்கு நீங்கள் அவ்வளோ மேனுவலி கண்டுபிடிக்க தேவையில்லை. இப்போ இதில் எவ்வளோ வேரியபிள்ஸ் இருக்குது, ஹவு மெனி வேரியபிள்ஸ் ஆர் தேர் இன் திஸ் கொஷின்? हाँ 2πn is a formula. Yes, Tama. எவ்வளோ வேரியபிள்ஸ் இருக்கு? 3 yeah. So P, T and S மூணு பேர் தான் இருக்காங்க. So it is 2 raised to power 3 which is 8. ஸோ அப்போ எத்தனை ரோஸ் போடணும்? 3 வேரியபிள் போட்டால் 8 ரோஸ் போடணும், சரிங்களா? வெரி குட். வாட் அபவுட் திஸ் கேஸ்? இதில் எவ்வளோ வேரியபிள் இருக்கு? ஹவு மெனி வேரியபிள்ஸ் ஆர் தேர்? இதுக்கு கிரியேட்டிவ் கொஸ்டின் வரலாம், ஓகேவா? வேரியபிள்ஸ் தானே, எவ்வளோ வேரியபிள் இருக்கோ அதை 2 raised to power போட போறீங்க, அவ்வளோதான். ஸோ இதில் எவ்வளோ வேரியபிள் இருக்கு? ஸோ பின்னு ஒரு வேரியபிள், கியூன்னு ஒரு வேரியபிள், ஆர், எஸ், டி, வி. ஸோ தேர் ஆர் ஆல்மோஸ்ட் 6 வேரியபிள்ஸ். எவ்வளோ வேரியபிள்ஸ் டமா? 6 வேரியபிள்ஸ் இருக்கு, சரிங்களா? ஸோ அப்போ 2 raised to power 6, 2 raised to power 5 32, 2 raised to power 6 64. அப்போ எவ்வளோ ரோஸ் போட வேண்டியதாக இருக்கும்? இதுக்கு ட்ரூத் டேபிள்னு ஒன்று போட்டிங்கன்னா 64 ரோஸ் போட்டு எழுதணும், சரியாடாமா? காட் இட். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ட்ரூத் டேபிளில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமே இதுதான். ஸோ இப்போ உங்களுக்கு நான் கான்செப்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், ஓகேவா? ஒரு லைனாக 10 நிமிஷத்துக்கு கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். எல்லாருமே கிளாரிட்டியாக இருங்க, சரியாடாமா? ஸோ ட்ரூத் டேபிள்னா என்னது? ஒன்று ட்ரூ இருக்க முடியும், ஒன்று ஃபால்ஸ் இருக்க முடியும், சரிங்களா? ஸோ when I'm discussing about statements, தெரியலடா பசங்களா, ஓகேங்களா? பாலாஜி வந்து ஈவினிங் தான் செக்ஷன் ஸ்டார்ட் ஆகும், ஓகே? ஸ்டேட்மெண்ட்ஸ்னா என்னது? ஸ்டேட்மெண்ட்ஸ்ன்னு நம்மளுக்கு கேட்பாங்க, என்னென்னா ப்ரொப்போசிஷன் கேட்பாங்க, ஓகேவா? இதில் யாரெல்லாம் ப்ரொப்போசிஷன், யாரெல்லாம் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயம் ஒன்று உண்மையாக இருக்க முடியும், இல்லைன்னா பொய்யா இருக்க முடியும். ஏதாவது சர்டைனிட்டி தான் இருக்க முடியும். உண்மையும் இருக்கலாம், பொய்யாவும் இருக்கலாம் அப்படின்னு மேபி. ஸோ இட் மேபி ட்ரூ, மேபி ஃபால்ஸ். அந்த மாதிரி அந்த மேபி இருக்கவே மாட்டாங்க. ஒன்று ட்ரூ இல்லைன்னா ஃபால்ஸ், அவ்வளோதான். ஒரு ஸ்டேட்மெண்ட்ல இதை டெட்டர்மைனாக நம்ம சொல்ல முடியும், டே இது பொய்டா, இல்லைப்பா இது உண்மைதான்ப்பா அப்படின்னு நம்மளால சொல்ல முடிஞ்சா தட் இஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ப்ரொப்போசிஷன்ஸ். நம்மளுக்கு எக்ஸசைஸில் ப்ரொப்போசிஷன்ஸ்னு கொடுத்துருப்பாங்க, ஓகே? இப்போ நான் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். மவுண்ட் எவரெஸ்ட் இஸ் தி ஹையஸ்ட் பீக் இன் தி இந்தியா அப்படின்னு நான் கொடுக்குறேன். வெதர் இட் இஸ் ஸ்டேட்மெண்ட் ஆர் நாட். இப்போ நான் சொல்கிறது ஸ்டேட்மெண்ட்டா இல்லையா?
ஆர் சிம்பிளி எப்படி சொல்லலாம்னு கேட்டிங்கன்னா, இங்கிலீஷ் லாங்குவேஜில் அசர்ட்டிவ் சென்டென்ஸ் பற்றி படிச்சிருக்கீங்கல்ல. அசர்ட்டிவ் சென்டென்ஸாக இருந்தாங்கன்னா அவங்க ஸ்டேட்மெண்ட்ஸ், ஓகேங்களா. அதை தாண்டி இந்த எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ், இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ், இதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு என்னவா இருக்காது, ஸ்டேட்மெண்ட்ஸாக இருக்காது. ஸோ கிவ் மீ தி புக் அப்படின்றதுக்குலாம் அது ஒரு ஸ்டேட்மெண்ட்டே கிடையாது. அது ட்ரூவா ஃபால்ஸ்ன்னு டிட்டர்மைன் என்ன பண்ண முடியாது. அவன் கொடுத்தானா, கொடுக்க முடியாதா அப்படின்னு சொல்ல முடியாது. சரிடாப்பா. ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜ் படிச்சுட்டே வந்திருக்கீங்க, கிராமர்ஸ் அதிகமாக பார்த்துருக்கீங்க, அதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ கிராமர்ஸ் படிச்சிருக்கீங்களா, சென்டென்ஸ் பற்றி படிச்சிருக்கீங்களா, யூ ஆல் ஸ்டடிட் அபவுட் எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ், இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ், அப்புறம் என்ன சென்டென்ஸ் படிச்சிருக்கீங்க, அசர்ட்டிவ் சென்டென்ஸ், வேற என்னடாமா படிச்சிருக்கீங்க, இன்னொரு சென்டென்ஸ் இருக்குமே, யா தேர் வில் பி 4 டைப் ஆஃப் சென்டென்ஸ், எனக்கு மறந்துடுச்சு. பட் அசர்ட்டிவ் சென்டென்ஸ் தான் நம்மளோட ஸ்டேட்மெண்ட்ஸ். மேக்ஸில் ஏதாவது எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 3 + 4 << 5 அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ், இம்ப்ரேட்டிவ், அது எதுவுமே வராது. ஓகேங்களா, இம்ப்ரேட்டிவ் அது எதுவுமே வராது. இது எதுவுமே ஏதாவது ஸ்டேட்மெண்ட்ஸே கிடையாது. எக்ஸ்பிரஷன் ஒன்று ட்ரூ இல்லைன்னா ஃபால்ஸ், அதை என்னால் தெளிவாக சொல்ல முடியணும். ரைட் ஆடாமா? 5 + 4 = yeah, it is false, right? அப்போ அது ஒரு ஸ்டேட்மெண்ட், என்னால் தெளிவாக சொல்ல முடியாது தப்புன்னு. ஓகே, இப்போ ஸ்டேட்மெண்ட்லாம் கிளியராக இருக்கீங்களா? ரைட்டு. அப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்னால் எவ்வளோ வேல்யூஸ் அலோகேட் பண்ண முடியும்? ஒரு ஸ்டேட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் 2 வேல்யூஸ் அலோகேட் பண்ணலாம். என்னென்ன வேல்யூஸ்? வாட் ஆர் த வேல்யூஸ் ஐ கேன் சே? ட்ரூ ஆர் ஃபால்ஸ், 2 தான். ஒன்று ட்ரூ சொல்லு, இல்லைன்னா ஃபால்ஸ் சொல்லு, உனக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. என்ன ஆப்ஷன்? ஒன்லி 2 ஆப்ஷன், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ட்ரூனா டீன்னு போடுவாங்க, ஃபால்ஸ்னா ஃபால்ஸ்ன்னு போடுவாங்க. சரிங்களா, இவங்களுக்கான ஆப்ரேஷன்ஸ். ஸோ ட்ரூத் டேபிளில் எவ்வளோ ஆப்ரேஷன்ஸ் இருக்கு பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷனை நான் என்ன ஸ்டார்ட் பண்ணுறேன்னா, ஆர் ஆப்ரேஷன். இதை எப்படி டினோட் பண்ணுவாங்க? இந்த மாதிரி வி போட்டு டினோட் பண்ணுவாங்க. ஏவி, பிவி, அந்த மாதிரி they will put வி. சரிங்களா, இந்த விக்கு என்னடாமா அர்த்தம் அப்படின்னா ஆர். இங்கிலீஷில் ஆர்னா என்னது? ஒன்று இல்லை, ஒன்று இது இல்லைன்னா அது. சரியா, யாராவது ஒருத்தர் இருந்தாலே அது நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது இட் இஸ் ரெய்னிங் ஆர் இட் இஸ் சம்மர் அப்படின்னு நான் சொன்னது. வெயில் அடித்தாலும் அந்த ஸ்டேட்மெண்ட் உண்மை தான், மழை அடித்தாலும் அந்த ஸ்டேட்மெண்ட் உண்மை தானே. ரைட், பிக் சைஸ். பசங்களா, நான் பிக் சைஸில் எழுத தேவையில்லை, நீங்கள் யூ கேன் ஜூம் இட். சரிங்களா, நான் பிக் சைஸில் எழுதுனேன்னா ஸ்க்ரீன்ஸ் ஃபுல்லாமே இதிலே போயிடுது. ஓகேவா, பட் யூடியூப்பில் உங்களால் ஸ்க்ரீனை ஜூம் பண்ண முடியும். அதனால தான் வந்துட்டு ஐ எம் நாட் காம்ப்ரமைசிங் தி சைஸ் டாமா. நீங்கள் ஜூம் பண்ணி பாருங்கள், வேர்ட்ஸ் வந்து பயங்கர கிளியராகவே இருக்குது. 2.7x 1.0x அப்படின்றதுல ஜூம் பண்ணி பாருங்கள். ரைட்டா பசங்களா? ஸோ ஆர்னா என்னது? ஏதாவது ஒருத்தர் உண்மையா, அது உண்மையாக தான் இருக்கும். ஏதாவது ஒன்று நடந்தால் கூட அது உண்மையாக தான் மாறும். சரியா, எனி ஒன் இஸ் ட்ரூ. பசங்க, இந்த கிளாஸ் முடிஞ்சோடனே அட்டாச் பண்ண முடியாது, பட் ஈவினிங் அட்டாச் பண்ணிடுறேன். சரியா, ஓகேங்களா? ஏன்னா எல்லாருமே they will be sleeping now, I can't disturb them, பட் ஈவினிங் எல்லாரும் முடிச்சிருப்பாங்க, அப்போ அவங்கள அட்டாச் பண்ண சொல்லிடுவேன். சரிங்களாடாமா? ஓகே, எஸ். ஸோ என்ன சொல்லிட்டு இருந்தேன்? எனி ஒன் இஸ் ட்ரூ, இட் இஸ் ட்ரூ. யாராவது ஒருத்தர் ட்ரூவாக இருந்தால் போதும். வாட் இஸ் அண்ட்? அண்டுனா என்னடாமா? இப்போ அண்டை வச்சு ஏதாவது இங்கிலீஷ் ஸ்டேட்மெண்ட் நீங்களே பேசிச்சு பாருங்க. ஓகேவா, ஐ ஹேட் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ஐ ஹேட் லஞ்ச் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டீங்க, லஞ்சும் சாப்பிட்டீங்கன்னு அர்த்தம். இதில் யாராவது ஒருத்தர் போயினாலும் அந்த ஸ்டேட்மெண்ட் போய் தானே. ஆமாம்ல, அண்டு போட்டால் 2 பேரும் நடந்து முடிஞ்சிருச்சு, 2 பேரும் நடக்கலனாலும் நீங்கள் சொன்னது மொத்தமாக பொய்ன்ற மாதிரி மாறிடும். ஸோ அண்டை பொறுத்த வரைக்கும் எனி ஒன் இஸ் ஃபால். யாராவது ஒருத்தர் ஃபால்ஸ்னாலும் டோட்டலி ஃபால்ஸ் தான், டோட்டலி ஃபால்ஸ். யூ சீட்டர் காய் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். சரியாடாமா? எஸ்டா பசங்களா, அஃப்கோர்ஸ் ஐ வில் கிவ் தி ஃபார்முலா ஷீட்ஸ், எவ்ரி திங். ரைட் பசங்களா? ஸோ லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணாதவங்க லைக் பட்டன் ஸ்மாஷ் பண்ணிகிட்டே பேசுங்க. சரிங்களா, அண்ட் நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் என்னது? ஆர் முடிச்சிட்டோம், அண்ட் முடிச்சிட்டோம். வாட் அபவுட் தி நெக்ஸ்ட் ஆப்ரேஷன்? ஐ திங்க் யூ வில் பி ஹேவிங் நெகேஷன்ராமா. நெகேஷன்னா என்னது? அவன் சொல்கிறதுக்கு அப்படியே உல்டாவாக சொல்கிறது. லைக் ஆர் சிப்ளிங்ஸ். ஓகேவா, நம்ம என்ன சொல்லியிருப்போம்? நீ படிப்பா அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருப்போம். ஆனால் அம்மா கிட்ட போய் என்ன சொல்லுவாங்க? அவள் என்னை படிக்க வேண்டான்ட்டா அப்படின்னு சொல்லிடுவாங்க, மாற்றி சொல்லுவாங்க. ஓகே, தே ஆர் த ஹேபிட்ஸ், சிப்ளிங்ஸ், அனாயிங் ஹேபிட்ஸ் இருக்குல்ல, அதுதான் நம்மளோட நெகேஷன். ஓகேவா,
மாற்றி மாற்றி பேசுறது. சரியா? நான் என்ன சொன்னாலும் அதுக்கு ஆப்போசிட்டாக சொல்லுவாங்க. இட் இஸ் ஆப்போசிட். ஓகே எவ்ரிவன், எஸ். நெக்ஸ்ட் ஒன் என்னடாமா? இதெல்லாம் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ஐ திங்க் ஐ ஹாவ் கன்ஜஷனா இல்லை கண்டிஷனல். எஸ், கண்டிஷனல் ஆப்ரேட்டர். கண்டிஷனல்லானே இங்கிலீஷ்ல கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வரும்ல. இஃப் தென் இது நடந்துச்சுன்னா இது நடக்கும். ஓகேவா? இஃப் இட் இஸ் ரெய்னிங் யோர் ஸ்கூல் வில் பி கேன்சல்ட். ஓகேங்களா? அண்ட் வில் பி டினோட்டட் பை திஸ் இன்வெர்டட் ஆரோ மாதிரிடாமா. ஓகேங்களா? இன்வெர்டட் ஆரோ மாதிரி. சரிடாமா. கண்டிஷனல் அப்படின்னா ஒரு ஆரோ சிம்பிள், ஒரு ஆரோ சிம்பிள். சரிங்களா? கண்டிஷனல் மீன்ஸ் இட் இஸ் டினோட்டட் பை ஆரோ சிம்பிள். இது நடந்துச்சுன்னா இது நடக்கும். இஃப் இட் இஸ் ரெய்னிங் யோர் ஸ்கூல் இஸ் கேன்சல், தென் ஸ்கூல் இஸ் கேன்சல் அப்படின்னு சொல்லுவேன். இது நடந்துச்சுன்னா இது நடக்கும். ரைட்டாடாமா? இப்படி நான் பேசும்போது தெர் ஆர் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எனக்கு கம்பைன் ஆகுது. அந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டோட காம்பினேஷன்ல ஃபர்ஸ்ட் இருக்கவன் உண்மையாகவும் செகண்ட் இருக்கவன் பொய்யாவும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இட் வில் பி ஃபால்ஸ். இது மட்டும்தான் ஃபால்ஸாக இருக்கும், மற்றவங்க எல்லாருமே ஃபால்ஸ். இது இங்கிலீஷ் கிளாஸ் மாதிரி இருக்கா? அப்படிதான் இருக்கும். ஓகே மேடமா? ட்ரூ ஃபால்ஸ். இதை தாண்டி மற்றவங்க எல்லாருமே ட்ரூ. இது ஏன்னா ஃபர்ஸ்ட்ல இருக்கிறவங்க உண்மையா இருந்துட்டு செகண்டா இருக்கிறவங்க பொய்யா இருக்க முடியாது. இப்போ நான் போட்டுட்டேன், இது நடந்துச்சுன்னா இது நடக்கும்ன்ற மாதிரி தான் அதோட ஸ்டேட்மெண்ட்டே சொல்லும். பட் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறவங்க உண்மை, செகண்ட்ல இருக்கிறவங்க பொய்ன்றப்போ அது டோட்டலி ஃபால்ஸாக இருப்பாங்க. சரியாடாமா? ஸோ இட் டினோட்ஸ் ஃபால்ஸ். எப்படி மேம் சொல்றீங்க அப்படின்னா, இட் இஸ் ரெய்னிங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? ஸ்கூல் கேன்சல்டுங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? இப்போ என்னோட கண்டிஷன் படி ரெயின் ஆகுறது உண்மையா இருந்துச்சுன்னா ஸ்கூல் கேன்சல் ஆயிரும். ஓகேவா? இது நடந்துச்சு உண்மையாச்சுன்னா ஸ்கூல் கேன்சல் ஆயிரும். ஸோ ட்ரூனா இது ட்ரூவா மாறிடும். பட் ஆனா என்னோட இன்னைக்கு ரியாலிட்டி என்னன்னா, இன்னைக்கு மழை பெஞ்சிட்டு இருக்கு, ஆனாலும் ஸ்கூல் கேன்சல் ஆகல. ஸோ இட் இஸ் ரெய்னிங்கிறது உண்மையா இருந்தா ஸ்கூல் கேன்சல் ஆயிருக்கணும்ல. ஆனா எனக்கு ஸ்கூலே கேன்சல் பண்ணலையே, எனக்கு தான் ஸ்பெஷல் கிளாஸ் வச்சுட்டாங்களே அப்படின்ற 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்டோட மைண்ட் செட் தான் இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். ஓகேவாடாமா? ஸோ ட்ரூவா இருந்து அடுத்தது ஃபால்ஸா இருந்தா அந்த இடத்துல பிரச்சனை தான். அது நம்மள மாதிரி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் we are very happy ப்ரொபகேட்டிவ். நம்மளுக்கு மழை பெஞ்சாலும் நம்மளுக்கு கரெக்டா? ஸோ நெக்ஸ்ட் பை கண்டிஷனல். பை கண்டிஷனல்னா இந்த மாதிரி ஆரோஸ், இன்வெர்டட் ஆரோஸ். இன்வெர்டட் ஆரோஸ்னா இது இங்கிருந்து பார்க்கணும், இங்க இருந்து பார்க்கணும். ஓகேவா? ஸோ இங்கிருந்து ட்ரூ ஃபால்ஸ்னாலும் ஃபால்ஸ் தான், அண்ட் இந்த சைட்ல இருந்து ட்ரூ ஃபால்ஸ்ன்னு வந்தாலும் இட் இஸ் ஃபால்ஸ் தான். ரெண்டு இடத்துல இருந்து செக் பண்ணும். அவ்வளவுதான்டா பசங்களா. இவ்வளவுதான் ஆப்ரேஷன்ஸ். உங்களுக்கு கிளியர் ஆடாமா? குட் ஆதித்யா, இட் இஸ் a good ranking. இந்த ஆப்ரேஷன்ஸை நம்ம ட்ரூத் டேபிள்ல பார்க்க போறோம், நத்திங் டிஃப்ரெண்ட். ஸோ இதை எங்கேயாவது ஒரு பிக்ல எழுதி வச்சுக்கனா எழுதி வச்சுக்கோங்க. சரியாடாமா? போலாமா? ஓகே. ஸோ இதில் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் படிப்பீங்க, ஈக்குவலன்சின்னா படிப்பீங்க. இப்போ நம்ம சொல்ல போகிற ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தீஸ் ஆர் தி ப்ராப்பர்ட்டிஸ். ஈக்குவலன்ஸ்டாமா? ஈக்குவலன்ஸ். ஈக்குவலன்ஸ்னா என்னது? ரெண்டு ரிலேஷன்ஷிப் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் டாட்டா. ஹலோ பசங்களா, இப்போ கேக்குதாடாமா? இப்போ எவ்ரிவன் கிளியர்? எஸ்னா? எல்லாத்துக்கும் கேக்குது இல்லடா பசங்களா? வாய்ஸ் பிரேக் ஆகலைங்களா? டன்? ஓகே எவ்ரிவன். எஸ் டன் பசங்களா. டோட்டாலிட்டினா என்னது? டோட்டலா எனக்கு ட்ரூன்னு வரணும். டோட்டலி எனக்கு எல்லாமே ட்ரூன்னு வரணும். எனக்கு உண்மை மட்டும்தான் பேசணும். லைக் ஜென்டில் உமன்ஸ். ஓகே, ஜென்டில் மேன்ஸ் அண்ட் ஜென்டில் உமன்ஸ் வில் பி வெரி ட்ரூ.
நெக்ஸ்ட்டு கான்ட்ரடிக்ஷன். ஸோ கான்ட்ரடிக்ஷனாலே என்னது? பொய் தான். ஆரம்பத்துலேருந்தே பொய் தான். ஸோ இட் இஸ் ஃபால்ஸ். ஃபுல்லாமே ஃபால்ஸ். இட் இஸ் கால்ட் கான்ட்ரடிக்ஷன். அண்ட் ஃபோர்த் ஒன் யூ வில் ஹேவிங் கண்டிஜென்சி. கண்டிஜென்சின்னா என்னது? உண்மையும் கிடையாது, பொய்யும் கிடையாது. மனுஷங்க மாதிரி சம்டைம்ஸ் உண்மை பேசுவேன், சம்டைம்ஸ் பொய் பேசுவேன். சரியா? ஸோ இட் இஸ் நாட் ட்ரூ ஆர் நாட், நெய்தர் ட்ரூ நார் ஃபால்ஸ். எல்லாம் கலந்த கலவையா இருப்பாங்க. சரியாடாமா? இட் இஸ் அ காம்பினேஷன்ஸ். Yes, it is a combination. You can't determine it is fully true or fully false. அவ்வளோதான்டா பசங்களா. சரியா? இந்த ஒரு காலம் படித்தா போதும், இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக போட்டுடலாம். போட ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, எஸ். ஸோ ஸ்ட்ரைட்டாக நான் ட்ரூத் டேபிள்லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, எத்தனை வேரியபிள் இருக்குது நீங்கள் என்ன பண்ணணும், எவ்வளோ வேரியபிள்ஸ் இருக்கோ எனக்கு கவுண்ட் பண்ணி சொல்லணும். ஹவு மெனி வேரியபிள்ஸ் ஆர் தேர்? இந்த கொஸ்டின்ல மொத்தம் எவ்வளோ வேரியபிள்ஸ் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி தான் டேபிள் போட முடியும். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம டேபிள்ஸ் போடணும். ஓகே, ஹவு மெனி ரோஸ் ஆர் தேடாமா? ஹவு மெனி காலம்ஸ்? 2 வேரியபிள்ஸ். ஸோ 2 வேரியபிள்ஸ்னா எவ்வளோ ரோஸ் நான் போடணும்? 4 ரோ நான் போடணும். கிளாரிட்டி இருக்குங்களா? ஐ ஹாவ் டு புட் 4 ரோஸ். சரிடாமா? இதுல கிளாரிட்டி இருக்கு. ஓகேவா? 2 வேரியபிளா? PQன்னு. ஓகே, இதை நான் எழுதுறதுக்கு உங்களுக்கு நான் ஷார்ட்கட் சொல்லித்தரேன். இப்போ 2 வேரியபிள்ஸ் அப்படின்னா ஸ்டார்டிங் என்ன பண்ணணும்னா, 2மே ட்ரூ 2மே ஃபால்ஸ். டோட்டலாக 4 எனக்கு கிடைச்சிருமா? அடுத்த ரோக்கு என்ன பண்ணணும், ட்ரூ ஃபால்ஸ்னு எழுதணும். ஸோ தட் எல்லா காம்பினேஷனையும் எழுதிடலாம். பக்காவாக எல்லா காம்பினேஷன்ஸும் நம்மளால எழுத முடியும். ஸோ இப்போ P and Q முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்லணும், P tends to Q நான் செக் பண்ணும். P tends to Q. எஸ். ஸோ P tends to Q னா யாரடா பசங்களை உங்க மைண்ட் செட்டுக்கு ஞாபகம் வரணும்? நாம தான் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ரெயினா இருந்தாலும் நம்மளுக்கு ஸ்கூல் கேன்சல் ஆக போறது இல்லை. அப்போ அந்த நியூஸ் நம்மளுக்கு பொய் ஆயிரும். ஸோ விச் மீன்ஸ் இந்த நியூஸ் ட்ரூ அண்ட் ஃபால்ஸ்ன்னு வரான்ல, அவன் மட்டும் நம்மளுக்கு பொய்யா தான் இருப்பான். எப்பயுமே அந்த நியூஸ் நம்மளுக்கு ஒர்க் அவுட்டே ஆகாது. ரைட்? மற்றபடி எல்லாருமே ட்ரூ. மற்றபடி எல்லாருமே ட்ரூ. குட் ஆதித்யா, வெரி குட் ராமா, சூப்பர்டா பசங்க. கிளாரிட்டி இருக்கடா பசங்க? சூப்பர். நெக்ஸ்ட் பேலன்ஸ். இப்போ இதை நீங்க பண்ணணும். இப்போ வந்து ரைட் சைட் பண்ணணும். இப்போ ரைட் சைட் பண்ணும்போது ஒவ்வொருத்தரா கண்டுபிடிங்க. கஷ்டப்பட்டு மொத்தமாலாம் நீ கண்டுபிடிக்காத, ஒவ்வொருத்தரா கண்டுபிடிங்க. சரிங்களா? ஸோ நவ் யூ ஃபைண்ட் ஃபார் நெகேஷன் P. இப்போ நெகேஷன் Pனா என்னது? Pயோட ஆப்போசிட். ஸோ இப்போ ட்ரூனா என்னது? ஃபால்ஸ். This is true and this is true. Next Qடாமா? Q அப்படியே எழுதிக்கோ, திருப்பி எழுதிக்கோங்க. மேம் நான் ஆல்ரெடி எழுதிட்டேன், அதெல்லாம் வேண்டாம், திருப்பி எழுதிக்கோ. அப்போதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். பக்கத்துல இருந்தால் தான் நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? எஸ் டாமா. ஸோ now what you have to do it? negation PRQ. ரைட்டா? 2 பேத்துக்கு ஆர்னா என்னது? யாராவது ஒருத்தர் ட்ரூனாலும் ட்ரூ தான். எனி ஒன் இஸ் ட்ரூ, இட் இஸ் ட்ரூ. யாராவது ஒருத்தர் ட்ரூனாலும் இட் வில் பி ட்ரூ. யாராவது இதுல ட்ரூ இருக்காங்களா? இருக்காங்க. இதுல ட்ரூ இருக்காங்களா? இல்லை. இதுல இருக்காங்க. ஸோ நவ் செக் தி ஆன்சர். இதோட ஆன்சரும் நம்மளுக்கு ஈக்குவலா இருக்காடாமா? நீங்க எப்படி எக்ஸாம்பிள் சர்க்கிள் பண்ணி கூட காட்டலாம். ஓகே, தே ஆர் ஈக்குவல் ஆர் நாட்? எஸ், அவங்க நம்மளுக்கு ஈக்குவலா இருக்காங்க. விச் மீன்ஸ் தே ஆர் ஈக்குவலன்ஸ். ஈக்குவலன்சி ப்ராப்பர்ட்டி எனக்கு எஸ்டாப்ளிஷ் ஆகுது. ஓகே, தட். ஸோ ட்ரூத் டேபிளில் சம்டைம்ஸ் நம்ம மிஸ்டேக் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஓகேவாடாமா? இவங்கள நம்ம ட்ரூத் டேபிள் வச்சு ப்ரூவ் பண்ணோம். ஓகேவா? ஸோ ஷால் வி ப்ரூவ் திஸ் ஒன்? எஸ். எத்தனை ரோஸ் டாமா போடணும்? ஹவு மெனி ரோஸ் ஐ ஹாவ் டு புட்? ஸோ எத்தனை வேரியபிள்ஸ் இருக்காங்க? தெர் ஆர் டோட்டலி P and Qன்னு 2 வேரியபிள் தான் இருக்காங்க. ஸோ இப்போ 4 ரோஸ் நான் போடணும். PQ 4 ரோஸ்னா என்ன? எத்தனை வேரியபிள்ஸ் இருக்காங்களோ அத்தனை T போடுங்க. ஃபர்ஸ்ட் 2 வேரியபிள்ஸா? 2 T போட்டுக்கோங்க. அப்போ மீதி இருக்கிறதுக்கு ஃபால்ஸ் போட்டுக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட் TFன்னு வரும். ஓகேவாடாமா? வெரி குட். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? P double tends to Q. பை கண்டிஷனல். எஸ், பை கண்டிஷனல் என்னது? இவங்களும் ட்ரூ, இவங்களும் ஃபால்ஸ், இவனும் ஃபால்ஸ். எப்படி பார்த்தாலும் சரி, எங்கிருந்து நியூஸ் வந்தாலும் சரி, இட் வில் பி ஃபால்ஸ்.
சீரியஸில் ஒன் கொஷின் கரெக்ட் ஆனால் எவாலுவேஷன் மார்க் மேம். ஓகே, விச் டெஸ்ட் யூ ஆர் டன் ராமா? ஹவு ஃபால்ஸ் ஃபால்ஸ் பிகம் ட்ரூ? இல்லையே, ஃபால்ஸ் ஃபால்ஸ் நான் ஃபால்ஸ்ன்னு தானே போட்டிருக்கேன்டாமா. ஃபால்ஸ் ஃபால்ஸ் பிகம் ஃபால்ஸ். ஃபால்ஸ் ஃபால்ஸ் ஐ பிகம் ஃபால்ஸ். ஓ, இங்கே கேட்குறீங்களா? இதுக்கு கேட்குறீங்களா? இல்லடாமா. ஓகே, ஐ எம் ஜஸ்ட் சேயிங். இப்போ P tends to Qவோட கதையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். P tends to Qனா என்னது? ஸோ அவனை நீங்கள் மொத்தமாக பார்த்து சொல்லணும், மொத்தமாக நீங்கள் பார்த்து சொல்லணும். ஸோ இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, P tends to Qனா இஃப் கிளாஸ் மாதிரி. இஃப் கிளாஸ்னால் என்னது? முன்னாடி இருக்கிற ஸ்டேட்மெண்ட் ட்ரூவாக இருந்தால் பின்னாடி இருக்கிறது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அதுதான் இஃப் கிளாஸோட அர்த்தமே. இஃப் இட் இஸ் டன், இதுவும் நடக்கும் அப்படின்னு சொல்கிறதா அதோட அர்த்தம். சரியா? ஆனால் இதில் என்ன சொல்கிறாங்க? முன்னாடி இருக்கிற ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ், முன்னாடி இருக்கிறது போய், அப்போ பின்னாடி இருக்கிறது ஆட்டோமேட்டிக்லி போய். அப்போ அது உண்மை தானே? அவன் சொல்ல வர்றது உண்மை தானே? எஸ், இட் இஸ் உண்மை. தட் இஸ் ட்ரூ. தேங்க்யூ ஸோ மச் சரவணா. சரிடாமா? ஓகே, நவ் யூ கெட்டிங். நீங்கள் எப்படி ஃபால்ஸ் ஃபால்ஸ் ஃபால்ஸாக போகல, அவன் சொல்ல வர்றது கருத்து உண்மையா அப்படின்றத பார்க்கணும். எஸ், இஃப் கிளாஸ் படி அது இது பொய்னா இதுவும் பொய் தான். அப்போ அது உண்மை தானே? ஆமாம் இல்லாடா பசங்களா? ரைட். ஸோ இப்போ நெக்ஸ்ட் இங்கே பாருங்களேன், டபுள் இன்வெஸ்டிங்னா ட்ரூ ஃபால்ஸ், ஃபால்ஸ் ட்ரூன்னு இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு ஃபால்ஸ் ஃபால்ஸ் கிடைக்கும். மற்றவங்க எல்லாருமே நம்மளுக்கு ட்ரூ. ஓகேவாடாப்பா? ஸோ ஃபர்ஸ்ட் காலம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் பாருங்க, P tends to Q. P tends to Q. ஸோ P tends to Qனா நான் என்ன சொன்ன பசங்களா? இஃப் கிளாஸில் முன்னாடி இருக்கிறவன் உண்மைன்னு சொல்லிட்டா அப்போ பின்னாடி இருக்கிறது ஆட்டோமேட்டிக்லி உண்மையாக தான் இருக்கணும். தட் நம்மளுக்கு பொய்ன்னு காட்டுறாங்க. ஸோ T and F are this totally different. ஸோ இது மட்டும்தான் நம்மளுக்கு ஃபால்ஸ், மற்றவங்க எல்லாருமே நம்மளுக்கு ட்ரூ. இப்போ Q tends to P. Q tends to Pனா நீங்கள் இந்த சைட்லேருந்து பார்க்கணும், Qலேருந்து பார்க்கணும். Qலாம் உண்மையாக இருக்கும் போது எனக்கு Pயும் உண்மையாக இருக்கணும். சரியா? ட்ரூ ட்ரூ, பட் ஃபால்ஸ் ட்ரூ. தப்பாக இருக்குல்ல? ஸோ அப்போ இது மட்டும் நம்மளுக்கு ஃபால்ஸ். சாரி, ஃபால்ஸ் ட்ரூவாக இருந்தால் பிரச்சனை இல்லை, பட் இது நம்மளுக்கு ஃபால்ஸ். ஓகேவாடாமா? இப்போ இவங்க ரெண்டு பேத்துக்கும் நம்மளுக்கு என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? P tends to Q and P tends to P. அண்ட் ஆப்ரேஷன். அண்ட் ஆப்ரேஷனா என்ன சொல்லியிருக்கேன் பசங்களா? யாராவது ஒருத்தர் ஃபால்ஸ்னாலும் ஃபால்ஸ் தான், டோட்டலி ஃபால்ஸ். இப்போ நீங்கள் இந்த ரெண்டு ரோவையும் செக் பண்ணணும், இந்த ரெண்டு ரோவுக்கும் அண்ட் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இதில் யாராவது ஒருத்தர் ஃபால்ஸ்னாலும் இட் வில் பி டோட்டலி ஃபால்ஸ், ஃபால்ஸ். ஓகேவாடம்மா? யுவர் ஆன்சர் இஸ் ரைட் ஆர் நாட்? வெதர் தே ஆர் ஈக்குவலன்ஸ் ஆர் நாட்? எஸ், தே ஆர் ஈக்குவலன்ஸ். ஓகேவாடா பசங்க? அவங்க ஈக்குவலன்ஸ் தான். சரியா? அண்ட் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இது ஒரு ஃபார்முலாவை நீங்கள் படிக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. ஒரு ரெண்டு கொஷினையே நீங்கள் ஃபார்முலாவை படிக்கணும். தட் இஸ் ஒன் அமாங் திஸ். இது ஒரு ஃபார்முலாவை படிக்கணும், பின்னாடி ஒரு கொஷின். இதை நீங்கள் ஒரு இது இல்லை, இந்த கொஷின் ஐயோ போட மறந்துட்டேனா? இந்த கொஷின், இதையும் அதையும் ஒரு ஃபார்முலாவை நீங்கள் படிச்சுக்கோங்க. சரியா? இதை மட்டும் ஃபார்முலா லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க, மற்றது எதுவும் தேவையில்லை. ஓகே, திஸ் ஒன் அண்ட் திஸ் ஒன் இஸ் நீடட் அஸ் அ ஃபார்முலா ஃபார் யூ. சரியாடாமா? அதை டோட்டலி ஆட் பண்ணிக்கோங்க, அதை நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு என்னன்றதை. சரியாடாமா? ஸோ யூசிங் ஈக்குவலன்ஸ் ப்ராப்பர்ட்டி ஷோ தட் திஸ் இஸ் அண்ட் இது ட்ரூத் டேபிள் உங்களுக்கு போட தெரியலடா பசங்களா? ஆர் யூ வாண்ட் மீ டு பெர்ஃபார்ம் திஸ்? இதை பெர்ஃபார்ம் பண்ணி காட்டணுமா இல்லை போதுமா? மேம் ட்ரூத் டேபிள் எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா, இல்லை இதை நான் பர்ஃபார்ம் பண்ணுறவங்க நோ ப்ராப்ளம். 1 2 3 4 ஆக்சுவலி இது வந்து ட்ரூத் டேபிளே கிடையாது. சாரி, திஸ் இஸ் நாட் ட்ரூத் டேபிள், திஸ் இஸ் வித்தவுட் ட்ரூத் டேபிள். ஓகேங்களா? ஸோ வித்தவுட் ட்ரூத் டேபிள் உங்களுக்கு சொல்லிடுறேன். சரியாடாமா? வித்தவுட் ட்ரூத் டேபிள். ஸோ நீங்களே போடுங்க. ஒரு வேளை கொஷினில் வித் ஆர் வித்தவுட் அப்படின்னு சொல்லனா நீங்கள் ட்ரூத் டேபிள் வச்சு எல்லாத்தையும் போட்டுடலாம். ஒரு வேளை கொஷினில் வித்தவுட் ட்ரூத் டேபிள்னு மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா அது நம்மளுக்கு போட தெரியணும். ரைட்? அதுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லுவாங்க. அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நான் உனக்கு ஒன் ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா? ஸோ எஸ்டா பசங்களா? ஸோ see this, what is it? Tomorrow we will be seeing 5th chapter. Okay டாமா? ரைட்? டபுள் டென்ஸ் டு கியூடாப்பா.
ஸோ டபுள் டென்ஸ் டு கியூப் நான் சொன்னது ஒரு ஃபார்முலாவாக படிச்சுக்கோங்கன்னு. அது யாருக்கு ஈக்குவல்? டபுள் டென்ஸ் டு கியூனா நம்ம இப்போ தான் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? P tends to Q and Q tends to P. ஓகே வாடாப்பா, P tends to Q and Q tends to P அப்படின்னு ரெண்டு ஆப்ரேஷன் நம்ம கிட்ட இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ நான் சொல்றது ஞாபகம் வச்சுக்கோங்க பசங்களா. நான் சொல்ல வரது காது கொடுத்து கேளு. ஓகேவா? A tends to P இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா ஃபர்ஸ்ட் இருக்க எலமெண்ட்டுக்கு நெகேஷன், ஃபர்ஸ்ட்டுக்கு இருக்க எலமெண்ட்டுக்கு மட்டும் நெகேஷன், அதுக்கப்புறம் ஆர் சிம்பிள் போட்டு செகண்ட் ஒன். இது எப்படி எழுதுறோம்? இது ஒரு ஃபார்முலா. நான் சொன்னால ரெண்டு ஃபார்முலாஸ், இந்த ரெண்டு ஃபார்முலாஸும் யூஸ் பண்ணுவீங்க. இது என்ன சொல்ல வருது? ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் இப்படி எழுதிக்கலாம், நெகேஷன் பி ஆர் கியூ அப்படின்னு எழுத முடியும். ஓகே, ஸோ அப்போ இதை நம்ம எப்படி எழுத முடியும்? ஃபர்ஸ்ட் எலமெண்ட் யாரு? பி. ஸோ பிக்கு நெகேஷன் ஆர் கியூ அண்ட் ஆப்ரேஷன். இது எப்படி போடலாம்? நெகேஷன் கியூ ஆர் பி. ஓகே வாடாமா? எஸ். இப்போ நீங்க இன்டர்செக்ஷன் யூனியன்லாம் படிச்சிருக்கீங்க, ஞாபகம் இருக்குங்களா? ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி எப்படி எழுதுவீங்க பசங்களா? ஹவு டு யூ ரைட் இட்? இட் இஸ் அ டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. எப்படி எழுதுவோம்? ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி. இதை நம்ம யாருக்கு எழுதுவோண்டாமா? ஏ இன்டர்செக்ஷன் பி நடுவில் இருக்கிற சைன் யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் சி. ஸோ அதாவது ஏ இன்டர்செக்ஷனை நான் பிக்கும் சிக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவேன். கரெக்டா? ஞாபகம் இருக்குங்களா? அந்த ப்ராப்பர்ட்டி நம்ம இங்கே யூஸ் பண்ணலாம். அதே தான். ஸோ அப்போ இதை ஃபுல் செட்டையும் நான் இவனுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன். இவங்க ரெண்டு பேத்துக்கும் நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன். ஓகே, ஸோ திஸ் பிஆர்கியூ நடுவில் என்ன சைன் இருக்கு? அண்ட் நெகேஷன் கியூ ஒரு ப்ராக்கெட் and I have R sign. Next, negation PRQ and P. Any doubt ராமா? இதை டோட்டலாக எடுத்து அப்படியே இவனுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஆப்ரேஷனோட எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கணும். சரியா? இப்போ அகைன் நீங்கள் அதே வேலையை செய்யலாம் திருப்பி. ஏன்னா இதுக்குள்ளே இன்னும் ரெண்டு எலிமெண்ட் இருக்காங்க, ஆப்ரேஷன் வேறையா இருக்கு. ஸோ அப்போ நீ அகைன் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். இவனை மொத்தமாக எடுத்துட்டு போய் இவனுக்கும் ரெண்டா டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். So what is your answer? Negation P and negation Q are sign. Negation P and negation P like Q and P. Q and P. Q and negation Q. R sign. Again same. இவங்க ரெண்டு பேத்தையும் இங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். So negation P and P R Q and P. ரைட் அடமா? இப்போ நீங்கள் கொஸ்டின் அப்சர்வ் பண்ணுங்களேன். யூ ஜஸ்ட் செக் வித் த கொஸ்டின். கொஸ்டினில் நம்மளுக்கு ரெண்டு டேர்ம் கொடுத்துருக்காங்க. இந்த டேர்ம் நம்ம கண்டுபிடிச்சாச்சு அண்ட் இந்த டேர்மை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இவன் ரெண்டு பேரும் என்னவோ ஆயிடுறாங்க. இட் வேனிஷ். எப்படி ஆக்குறாங்க அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க. இது ஃபுல்லாமே ஒரே வேரியபிள் பற்றி பேசுகிறாங்க. இட் இஸ் ஆல் டாக்கிங் அபவுட் ஒன் வேரியபிள் Q. கியூவையும் ஆப்போசிட் கியூவையும் அண்ட் பண்ணுறோம். சரியா? கியூ அண்ட் ஆப்போசிட் கியூவை. ஒருவேளை கியூ ட்ரூவாக இருந்தால் ஆப்போசிட் கியூ என்ன? விச் மீன்ஸ் நெகேஷன் கியூ என்னது? இப்போ நான் கியூவை வந்து ட்ரூன்னு சொல்கிறேன். அப்போ நெகேஷன் கியூ என்னவா இருக்கும்டாமா? இஃப் ஐ எம் சப்போஸ் சேயிங் அது ட்ரூவாகவும் இருக்கலாம் ஃபால்ஸாகவும் இருக்கலாம். சப்போஸ் நான் சொல்கிறேன், சப்போஸ் இது ட்ரூவாக இருந்தால் இது என்னவா இருக்கும்? ஃபால்ஸாக இருக்கும். ரைட்? ஸோ ட்ரூக்கும் ஃபால்ஸுக்கும் நான் அண்டு சைன் எடுத்தால் என்னடாமா மாறும்? யாராவது ஒருத்தர் நிச்சயமாக ஃபால்ஸாக இருப்பாங்க. அப்போது கரெக்டா? நான் கியூவி நெகேஷன் கியூவி பண்ணும்போது யாராவது ஒருத்தர் டெஃபினெட்லி ஃபால்ஸாக இருப்பான். அப்போ ஃபால்ஸாக இருக்குன்றப்போ இது டோட்டலி ஃபால்ஸ். வாட் அபவுட் திஸ்? சேம் அதே கண்டிஷன் தான் இவனும். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் பிஏ ட்ரூன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, ஃபால்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த ரெண்டு பேர்த்துல யாராவது ஒருத்தர் நிச்சயமாக ஃபால்ஸாக இருப்பாங்க. ஸோ அதனால இட்ஸ் டோட்டலி ஃபால்ஸ். நாட் நெசசரிலி டியாமா. இதில் மார்க் அவங்க ரெடியூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் என்ன சொல்கிறது? ட்ரூத் டேபிளெல்லாம் அவங்க மார்க் கம்மி பண்ண முடியாதுடாப்பா. சரியா? இட் இஸ் வெரி ஸ்ட்ரிக்ட்லி சேட். நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக கிளாரிட்டியாக போட்டிங்கன்னா ட்ரூத் டேபிளில் அவன் மார்க் கம்மி பண்ணவே முடியாது. இட் இஸ் நாட் டெஃபினெட்லி ட்ரூன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா மற்றதுக்கு கூட ஸ்டெப் மார்க்ஸ் இருக்குது. பட் ட்ரூத் டேபிளுக்குலாம் இவ்வளோதான் ஸ்டெப்பு. ஸோ இப்போ நான் முன்னாடி போத ட்ரூத் டேபிளில் இதை தாண்டி ஸ்டெப்ஸ் கிடையாது. ஸோ அவங்க மார்க் ரெடியூஸ் பண்ண வாய்ப்பு இல்லை. ஓகே, உங்களுக்கு ஆன்சர் கீ பார்த்தீங்கனாலும் இந்த டேபிள் அப்படியே கொடுத்துருப்பாங்க.
சரிங்களா? எப்படி அவங்க கட் ஷவுன் பண்ண முடியும்? இட் இஸ் நாட் நெசசரி. ரைட் ராமா? அவ்வளோதான்டா பசங்களா. சரியா? ஃபால்ஸி ஆட் பண்ணி இது எல்லாமே கடைசியில நீங்க ஆட் தானே பண்றீங்க. யூ ஆர் டூயிங் ஆர் சிம்பிள் ரைட்? ஆர் சிம்பிள்னா அந்த ஃபால்ஸை நான் கணக்கிலே எடுத்துக்க தேவையில்லை. ஸோ அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ யூ வில் பி கெட்டிங் யுவர் ஆன்சர். எல்லாத்துக்கும் புரிஞ்சுதாடாமா? ஸோ நான் சொன்ன அந்த 2 ஃபார்முலாஸ் இருக்குல்ல, அந்த 2 ஃபார்முலாஸ் வச்சு தான் உங்களுக்கு வித்தவுட் ட்ரூத் டேபிள் கிடைக்கும். ஓகேவாடாமா? எஸ், with that 2 type of formulas you will be having that. So you want me to put this truth table? So see this truth table பசங்க எத்தனை பேத்த போடணும்? You will be having 4 tables. 4 பேர் இருப்பாங்களா? True, true, false, false. True, true, sorry. True, false, true, false. Yes. போட்டுறேன்டா பசங்களா, நோ ப்ராப்ளம். ஸோ என்ன பண்ணணும்? பை கண்டிஷனல். பை கண்டிஷனல்லாம் என்னடாப்பா? when you use பை கண்டிஷனல் இந்த 2 பேர் மட்டும் நம்மளுக்கு ஃபால்ஸாக இருக்கும், மற்றவங்களாம் ட்ரூவாக இருப்பாங்க. ரைட்? இப்போ நெகேஷன் ஆஃப் பை கண்டிஷனல் கம்மியான சம் தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்டா பசங்களா, மற்றது எல்லாமே நீங்கள் செஞ்சுருங்க. சரிங்களா? ஸோ நெகேஷன் பி டென்ஸ் டு கியூ, இதோட ஆப்போசிட். அப்போ ஃபால்ஸ், ட்ரூ, ட்ரூ, ஃபால்ஸ். மேம் ட்ரூத் டேபிள் மென்ஷன் பண்ணாதான் ட்ரூத் டேபிள் யூஸ் பண்ணுமா? இல்லடாமா. இஃப் தே மென்ஷன் வித்தவுட் ட்ரூத் டேபிள் நீங்கள் அதப்போ பண்ணுங்கல்ல, இல்லைனா எப்பயும் போல ட்ரூத் டேபிளே பண்ணிக்கோங்க. சரிங்களா? அவன் மென்ஷனே பண்ணல, அப்போ நம்ம எப்படி வேணாலும் பண்ணலாம். ஓகே, இட் இஸ் ஆவிஷ், ஏன்னா தே டசன்ட் மென்ஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னடாமா? பி. பி மறுபடியும் எழுதிக்கோங்க, அதுக்கப்புறம் நெகேஷன் கியூ எழுதிக்கோங்க. பி இஸ் ட்ரூ, ட்ரூ, ஃபால்ஸ், ஃபால்ஸ். Again negation Q means false true, false true. இப்போ P double tends to Q. ஆல்டர்னேட்டிவாக இருக்கிறவங்க மட்டும்தான் நம்மளுக்கு ஃபால்ஸ். ஸோ ஆல்டர்னேட்டிவாக இருக்கிறவங்க மட்டும்தான் நம்மளுக்கு ஃபால்ஸாக இருப்பாங்க. ஸோ இப்போ பாருங்க, டோட்டலி உங்களோட ஆன்சர் ஒரே மாதிரி இருக்கா? இதோட ஆன்சரும் லிட்ரலி நம்மளுக்கு சேம். ஸோ தே ஆர் ஈக்குவலண்ட். So only 2 questions left, Amma. So I have to prove it without truth table. I mentioned pantala without truth table I have to prove it. So சின்ன minute விஷயத்தை நோட் பண்ணி பண்ணா போதும். சரியாடாமா? ரைட்? நான் சொன்னல அந்த 2 ஃபார்முலாஸ், அந்த 2 ஃபார்முலாஸ்ல மட்டும் கிளாரிட்டியா இருங்க. So P tends to Q tends to P. So இப்போ இந்த tends to வந்தாலே நம்ம என்ன சொன்னேன்? யாருக்கு ஈக்குவலன்ஸ்ன்ற மாதிரி சொன்னேன்? When you use tends to symbol, ஃபாஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு நெகேஷன் போட்டுக்கணும், ஆர் சிம்பிள் போட்டு செகண்ட் ஒன். இதில் கிளியரா? ஃபர்ஸ்ட்ல இருக்க எலமெண்ட்டுக்கு நெகேஷன் போட்டுட்டு ஆர் போட்டு ஆரோக்கு பின்னாடி இருக்கிறவங்கள அப்படியே எழுதிக்கணும். ரைட்டாமா? திஸ் இஸ் அதுதான் அந்த ஃபார்முலாவில் நம்ம படிக்க சொன்னது, நான் உங்களுக்கு சொன்னேன். இப்போ அகெயின் மறுபடியும் ஆர் சிம்பிள் வருது, மறுபடியும் அண்டு டென்ஸ் டூ வருது. அப்போ என்ன பண்ணும்? முன்னாடி இருக்கிறவங்களுக்கு நெகேஷன் போட்டுட்டு ஆர் சிம்பிள் போட்டுட்டு பின்னாடி இருக்கிறவங்கள அப்படியே எழுதணும். ஓகேவாடாமா? நவ் ஓகே ராமா. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, யூ கேன் ஷஃபிள் திஸ். நீங்கள் இப்போ தான் ஷஃபிள் பண்ணி, இதுக்கு மேலே நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. லாஜிக்கலி யோசிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரே ஆப்ரேஷனாக இருக்கான். ஸோ அசோசியேட்டிவிட்டி யூஸ் பண்ணலாம், இல்லைன்ற பட்சத்தில் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? காம்படேட்டிவ் யூஸ் பண்ண முடியும், அவ்வளோதான். ஸோ அப்போ இன்னும் யோசிச்சு பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்கல்ல, ஒரே வேரியபிள் பி நெகேஷன் பி, கியூ நெகேஷன் கியூ, அப்படி இருக்கிறவங்களும் நம்ம பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அதை நம்ம யோசிச்சு வச்சு பெர்ஃபார்ம் பண்ண முடியும், லாஜிக்கலி அதை நம்ம திங்க் பண்ண முடியும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஐம் யூசிங் காம்படேட்டிவ். இப்போ நான் காம்படேட்டிவ் யூஸ் பண்ணி உங்களை ஷிஃபில் பண்ணிக்கிறேன். ஏன்னா இங்கே எல்லாருமே காம்படேட்டிவ் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. எவ்ரி திங் வில் பெர்ஃபார்ம் காம்படேட்டிவ் இன் ட்ரூத் டேபிள். ஸோ இப்போ பி இப்படி மாற்றிக்கிறேன்.
சரியாடாமா? ஸோ அப்போ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி படி இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஸோ நெகேஷன் பி ஆர் பி. எனக்கு பிபி ஒட்டுக்கா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஐ கேன் டூ சம்திங். என்னால் ஏதாவது பண்ண முடியும், மற்றபடி வேற எதுவும் பண்ண முடியாது. ஸோ இப்போ யோசிச்சு பாருங்க, பி நெகேஷன் பி. ஸோ நீ பி யாரா வேணா எடுத்துக்கோங்க. இவங்க ரெண்டு பேர்த்துல காம்பினேஷன்ஸ் எப்படி வரும்னா, ஒருத்தர் ட்ரூ ஒருத்தவங்க ஃபால்ஸ், அந்த மாதிரி தான் வரும். கரெக்டாடாமா? ஸோ உங்களோட ட்ரூத் டேபிள் நீங்கள் இமேஜின் பண்ணி பார்த்தா கூட இப்போ பி எய்தர் ட்ரூவாக இருக்க முடியும், இல்லைனா ஃபால்ஸாக இருக்க முடியும். ஆமா ரைட்? பி கேன் பி எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இப்போ ட்ரூ ஃபால்ஸ்னா நெகேஷன் பி நம்மளுக்கு ஃபால்ஸாக இருக்கும். இப்போ வந்துட்டு ட்ரூ அந்த பி வந்து நம்மளுக்கு ஃபால்ஸ்ன்றப்போ நெகேஷன் பி நம்மளுக்கு ட்ரூவாக இருக்கும். ஸோ அப்போ இதோட காம்பினேஷனே ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் தான். கரெக்டுங்களா? அவங்களுக்கு ஆர் போடுறீங்க. when you ask, நான் என்ன சொன்னேன், யாராவது ஒருத்தர் ட்ரூனாலும், ஸோ இப்போ இந்த ரெண்டு பேர்த்துல யாராவது ஒருத்தர் நிச்சயமா ட்ரூவா இருப்பாங்க. யாராவது ஒருத்தர் ட்ரூனாலும் அந்த டோட்டல் ஆன்சர் ட்ரூ தான். பிகாஸ் ஐம் யூசிங் ஆர் சைன். அதே கதை தான் திருப்பி சொல்ல போறேன். ஒரு பக்கம் ட்ரூ இருக்கு, ஒரு பக்கம் நெகேஷன் கியூ இருக்கு. அந்த நெகேஷன் கியூ யாரா வேணா இருந்துட்டு போட்டோம், எனக்கு ஒரு பக்கம் ட்ரூ வந்துருச்சுல்ல. ஸோ அப்போ டெஃபினெட்லி ஐ வில் பி ஹேவிங் ட்ரூ. கதை முடிஞ்சிச்சா பசங்களா? இப்போ கடைசியில் உனக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு? ட்ரூன்னு வந்திருக்கு. ஸோ ட்ரூனா அது டோட்டாலஜியா இல்லை கான்ட்ரடிக்ஷனா? வெதர் இட் இஸ் அ டோட்டாலஜி ஆர் அ கான்ட்ரடிக்ஷன்? எஸ் பசங்களா? இட் இஸ் அ tautology or a contradiction drama? It is a tautology. Yes. Good, Rabasangla. Yes. Using truth table, check whether the statements are true or false. அப்படின்னு கேட்டிருக்காங்க. Right? So, can you do the truth table? Okay, ஒரே நிமிஷம் இருங்க. எக்ஸசைஸில் வேறு ஏதாவது சம் ஸ்டஃபாக இருந்தால் எனக்கு சொல்லுங்கடா பசங்களா. Exercise 12.2ல any sums is tough for you. We have 10 minutes more. ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். மேம் இந்த சம்மை மட்டும் சொல்கிறீங்களா அப்படின்னா எஸ், ஐ வில் டூ. Anyone wants to prove that? No one wants? Okay. So, பசங்களை 15th சம் மட்டும் நான் அந்த ட்ரூத் டேபிளுக்கு மட்டும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடுறேன். பிகாஸ் தேர் வில் பி ஹேவிங் த்ரீ வேரியபிள்ஸ். யாடாமா? ஓகேங்களா? ஸோ இந்த 3 வேரியபிள்ஸுக்கு மட்டும் உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். கொஸ்டின் நம்பர் 5ல் டவுட்ஸ் இருக்குங்களா? ஓகே ஜெகதீஷ், ஒரே நிமிஷம் நான் போட்டுட்டேன். ஸோ இதில் இந்த பிக்யூஆர் எப்படி எழுதுறதுன்றதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ட்ரூத் டேபிள் ஐ திங்க் யூ கேன் ஆல் டூ இட், ரைட்? ஸோ இட் இஸ் 2 raised to power cubed ஆமா, 2 raised to power cube. ஏன்னா இங்கே 3 வேரியபிள் இருக்குது, விச் மீன்ஸ் யூ வில் பி ஹேவிங் 8 rows. எத்தனை ரோஸ் எழுதணும்? 8 rows எழுதணும். சரிங்களா? ஸோ ஸ்டார்டிங்க்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ எவ்வளோ வேரியபிள்ஸ் இருக்கோ அவ்வளோ ட்ரூ போடுங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு எவ்வளோ வேரியபிள்ஸ் இருக்குது? 8. ஸோ 8 2ஆக டிவைட் பண்ணுற மாதிரி எம் ஸ்டார் என்னன்னு ஒரு சம் போட்டோம்ல மேம், அதில் ஏ ஸ்டார் பின்னு போடலாமா? இல்லை வேரியபிளை யாரை வேணால் எப்படி வேணால் எடுத்துக்கலாம்டாமா. சரிங்களா? யூ கேன் டேக் வேரியபிள் அப் டு யோர் விஷ். டன் 8 rows. ஸோ இப்போ 8 rows பாதியாக பிரிச்சிங்கன்னா என்னது? அப்போ 4 பேர்த்துக்கு. ஸோ ஃபஸ்ட்டு கியூக்கு நான் என்ன பண்ணுவேன்னா 4 பேர்த்துக்கு ட்ரூ போட்டுருவேன், அடுத்த 4க்கு ஃபால்ஸ் போடுவேன். ஸோ தட் அப்போ தான் எனக்கு எல்லா காம்பினேஷன்ஸும் கிடைப்பாங்க. ஓகேவா? அடுத்தபடி என்ன வரும்? தென் ஃபார் கியூ, எஸ் கியூக்கு அடுத்தபடி என்ன பண்ணுவேன்னா 4 பேர்த்துல 2 ஐ வில் பி ஷஃபிளிங் பாதி பாதிக்கு. ஸோ அப்போ இதோட பாதின்றப்போ 2 பேர்த்துக்கு. இப்போ 2 பேர்த்துக்கு ட்ரூ, 2 பேர்த்துக்கு ஃபால்ஸ், 2 பேர்த்துக்கு ட்ரூ, 2 பேர்த்துக்கு ஃபால்ஸ். ஓகேங்களா? அடுத்தபடியா இதோட பாதி 2 பேர்த்துல பாதின்றப்போ ஒருத்தருக்கு. ஸோ அப்போ ஒருத்தருக்கு ட்ரூ ஃபால்ஸ் நான் ஷிஃபில் பண்ணேன். ஸோ தட் எனக்கு எல்லா காம்பினேஷனும் கிடைச்சிருவான். எல்லாருமே டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸாக இருப்பாங்க. இட்ஸ் ஜஸ்ட் அ க்ளூ ஃபார் யூ. ஓகேவா?
பாதி பாதியாக போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு 8ல் மொத்தமாக 8 ரோஸ், 8ல் பாதிக்கு ட்ரூ பாதிக்கு ஃபால்ஸ். அகெயின் இப்போ இந்த 4 பேர்த்தில் பாதிக்கு ட்ரூ பாதிக்கு ஃபால்ஸ். சரியாடாமா? டுமாரோ கிளாஸ் டைமிங் வில் பி 4 to 6 டாமா. ஓகேவாடா பசங்களா? Done? Okay, so see this. Can you do the sum or the truth table I'm full முடிச்சிரட்டா? This is 12th chapter பசங்களா. You can do it? Okay. ஸோ டுமாரோ நாளைக்கு என்ன சாப்டர் பார்க்க போறீங்கன்றதை நீங்களே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரிங்களா? ஸோ காலையிலேயே சொல்லிடுங்க. ஓகேவா? ஸோ தென் ஒன்லி ஐ கேன் பிளான் இட் அண்ட் ஐ கேன் ஷெட்யூல் இட் ஃபார் டுமாரோ. ரைட்டாடாமா? நாளைக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து ஏதாவது ஒரு சாப்டர் வி கேன் ரிவைஸ் இட் அகெயின். ஓகே? பட் விச் சாப்டர் யூ ஹாவ் டு மென்ஷன் இன் தி கமெண்ட் செக்ஷன்ஸ். ஃபிஃப்த். ஸோ அதை நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரிங்களா? 11th சாப்டர் என்னாச்சா? 11th சாப்டர் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வீடியோஸ் போட்டிருக்கேன். எல்லா சாப்டரும் ரிவைஸ் பண்ணலாம் பசங்களா. ஐ திங்க் வி ஹேவிங் 10 days ஐ எம் ஹேவிங் டைம். ரைட் ராமா? தேங்க்யூ ஸோ மச்டா பசங்களா. ஸோ வி ஹாவ் 10 days டைம்னா, ஸோ ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சாப்டர்ஸ் நம்ம கவர் பண்ணுவோம். ரைட் பசங்களா? யா. ஓகே, எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் 5th சாப்டர். எல்லாத்துக்குமே 5th சாப்டர் தான் வேணுமா? சிக்ஸ்த்து போகலாமா? ஓகேடா பசங்களா. சி உங்களுக்குள்ளே நீங்கள் டிபேட் பண்ணிவிட்டு என்கிட்ட சொல்லுங்கள். மேம் எனக்கு இந்த சாப்டர் தான் வேணும், இல்லை அந்த சாப்டர் தான் வேணுன்றது எனக்கு டிபேட் பண்ணி கன்ஃபார்மாக சொல்லுங்கள். ரைட்? செகண்ட் சாப்டர் வந்து நான் வி வில் பி சீயிங் ஆன் Thursday பசங்களா. ஓகேவா? ரைட்? போல் போடுங்களா? ஓகே, 1 minute ராமா. I don't have the access, so okay, 5th or 6thன்றதை நான் போல் போட்டு மென்ஷன் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ யூ கேன் ஆல் கம் அண்ட் எக்ஸ்பிளைன். சரிங்களா? ரைட்? 10th கிளாஸ் எப்போ? ஸோ 10th கிளாஸ் வந்து சாட்டர்டேடாமா. ஓகே, ஒன்லி சாட்டர்டே. யா, ஒன் செக். ஸோ பசங்களா, தெர் இஸ் நோ ஒன். எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ நோ ப்ராப்ளம். நான் வந்து இந்த லைவ்ல போல் போட்டு வச்சிடறேன். ஓகேவா? ஸோ எவ்ரி ஒன் எனக்கு வந்துட்டு கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் போல் போட்டுறேன்டா பசங்களா. ரைட்டா? ஸோ நீங்கள் எல்லாருமே எனக்கு அதில் போல் ஆன்சர் பண்ணுங்கள். சரிங்களா? அபவுட் லைக் ஈவினிங்குள்ளே எனக்கு ஆன்சர் பண்ணுங்கள். ரைட் ராமா? ஐ வில் பி இதை நான் போல் வந்துட்டு நம்மளோட போஸ்ட்டில் நான் போட்டு வச்சுறேன். அண்ட் என் டெலிகிராம் ஆல்சோ ஐ எம் டூயிங் தட். ஸோ அதில் எனக்கு ஆன்சர் பண்ணுங்கள். ரைட்? ஓகே வாடா பசங்களா. ஸோ எவ்ரி ஒன் வெரி கிரேட் ஈவினிங். சூப்பராக இன்றைக்கி ஒரு சாப்டர் நம்ம ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஓகே, யா ஜெகதீஷ். 5th டவுட் இன் 12.5 5th sum.
ஓகே, கன்வர்ஸ், இன்வர்ஸ், கான்ட்ராபாசிட்டிவ் அது உங்களுக்கு புரியணுமா? ஓகேடாமா, ரைட். கன்வர்ஸ், இன்வர்ஸ் and contrapositive. ஓகேடா பசங்களா. ஸோ ஐ ஹாவ் டு லைக் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கலாமா? என்ன ஸ்டேட்மெண்ட்? இஃப் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் நம்பர்ஸ் such that x is equal to y, then x square is equal to y square. பசங்களா, ஸோ இட் இஸ் அ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். ஒரு கன்வர்ஸ், இன்வர்ஸ், கான்ட்ராபாசிட்டிவ் நம்மளுக்கு தெரியணும்னா ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். இதில் எப்பவுமே ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க ஜெகதீஷ். ஓகே, ஸோ இது ஒரு ஸ்டேட்மெண்ட்ராமா, இது ஒரு ஸ்டேட்மெண்ட்ராமா. இஃப் தென் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது என்னது? P tends to Q ஃபார்மேட்டில் இருக்காங்க. இஃப் இது நடந்துச்சுன்னா இது நடக்கும். ஓகே, ஸோ P tends to Q ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ Pன்னு போட்டு நீங்கள் என்ன அசைன் பண்ணணும்? X and Y are numbers such that x is equal to y அப்படின்றத நம்ம சொல்லணும். சரியாடாமா? வாட் அபவுட் யோர் Q? x square is equal to y square தான் Qவோட ஸ்டேட்மெண்ட். அதுதான் அது சொல்ல வருது. ரைட்? இப்போ ஓகே, கன்வர்ஸ். கன்வர்ஸ்னா என்னடாமா? கன்வர்ஸ்னா அர்த்தம் மாறாம மாற்றி சொல்லணும். ஓகேங்களா? இதோட அர்த்தம் மாறக்கூடாது. இதோட இந்த சென்டென்ஸோட அர்த்தம் மாறாம, பட் யூ ஹாவ் டு சே இன் அ டிஃப்ரெண்ட் வே. தட் இஸ் கன்வர்ஸ். ஒன் செக் பசங்களா, இதையுமே நீங்கள் இங்கிலீஷில் படிச்சிருக்கீங்க. அதை எப்படி சொல்வீங்க? 1 minute. கன்வர்ஸ்னா கொடுத்துருக்கதா கன்வர்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் அதை எழுதி வச்சுருக்கோங்க. Without changing the meaning of this, you have to say this. பசங்களா, இங்கிலீஷில் இதை எப்படி சொல்லுவாங்கன்னு எனக்கு ஐடியா கிடையாது. பட் இங்கிலீஷில் அதை படிச்சிருக்கோம். சரியா? எனக்கு அந்த கிராமர்ஸ்லாம் மறந்து போச்சு, நிறையா ரூல்ஸ். ரைட்டா பசங்களா? ஸோ அதனால் டோன்ட் மிஸ்டேக் மீ மிஸ்டேக். ஸோ இது எனக்கு சொல்ல தெரில. பட் ஓகே ஃபைன், நான் அதை நான் உங்களுக்கு இதில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். விச் மீன்ஸ் ஐ வில் எக்ஸ்பிளைன் இன் மை மேக்ஸ் ஃபார்வேர்ட். சரிங்களா? கன்வர்ஸ்னால் ஒன்றும் இல்லை. கன்வர்ஸ்னால் யூ ஹாவ் டு சே, அதை அந்த விஷயத்தை அப்படியே எழுதுறதுக்கு போய் தான் கன்வர்ஸ் கொடுத்துருக்கதே. கன்வர்ஸ் ஃபார்மேட்டில் தான் கொடுத்துருக்காங்க. இது நடந்துச்சுன்னா இது நடக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு போய் தான் கன்வர்ஸ். ஐ ஹவ் டன் தட். ஸோ இதுதான் கன்வர்ஸ். ஸோ கன்வர்ஸுங்கிறவங்க இவங்க தான். ஓகே, வாட் அபவுட் இன்வர்ஸ் ஸ்டேட்மெண்ட்? இன்வர்ஸ்னா ஆப்போசிட்டாக நான் சொல்லணும். இதே விஷயத்த தலைகீழாக நான் சொல்லணும். வித்தவுட் சேஞ்சிங் தி மீனிங் யூ ஹாவ் டு சே திஸ். ஓகேங்களா? இப்போது நான் ஏதாவது ஒருத்தவங்க ஸ்கூல், இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒன்று பண்ணிட்டீங்களா, பண்ண முடியுமான்னு கேட்டால் லைக் எப்படி சொல்லுவோம்? இப்போ இதை நான் ஜென்ரலி பண்ணுவேன். யாராவது ஒரு விஷயம் சொல்லும் போது நம்மளுக்கு புரியலனாலும் நான் ஐ வில் சே லைக் புரிஞ்சிருச்சு உங்களோட. யாடாமா? Q2A. Yes, Q2P. Q2P is your converse. Converse, which is Q2P. Q tends to P. That is, if x and y are numbers such that x square is equal to y square, then x is equal to y. This is your converse. What about inverse? Inverse means இதோட அர்த்தம் மாறாம திருப்பி நான் இதையே சொல்லணும். சரிங்களா? ஸோ இப்போ எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் நம்பர்ஸ். எக்ஸும் ஒய்யும் ஈக்குவலாக இருந்தால் எக்ஸ் ஸ்கொயரும் ஒய் ஸ்கொயரும் ஈக்குவல். இதுதான் அது ஸ்டேட்மெண்ட் சொல்ல வர அர்த்தம். சரியா? இதை நான் மாற்றாமல் அப்படியே சொல்லணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ அதை நான் ஆப்போசிட்டாக சொல்லுவேன். ஒருவேளை எக்ஸ் அண்ட் ஒய் ஈக்குவல் இல்லைன்னா எக்ஸ் ஸ்கொயரும் ஒய் ஸ்கொயரும் ஈக்குவலாக இருக்க முடியாது. ஸோ அதை அப்படி நான் சொல்ல போகிறேன். ஸோ சேம், இஃப் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் நம்பர்ஸ் such that x is not equal to y, x y ஈக்குவலாக இல்லைன்ற பட்சத்தில்
எக்ஸ் ஸ்கொயரும் ஒய் ஸ்கொயரும் ஈக்குவலாக இருக்க முடியாது. ஸோ அர்த்தம் என்னமோ சேம், பட் ஐம் சேயிங் இன் அன் ஆப்போசிட் மேனர். ஓகே மேடமா? இதுவே கான்ட்ரா பாசிட்டிவ். கான்ட்ரா பாசிட்டிவ்னா என்னது? நீங்கள் அப்படியே மாற்றி சொல்லணும், அர்த்தத்தையே மாற்றி சொல்கிற மாதிரி சொல்லணும். சரியாடாப்பா? contrapositive. Even you have to explain it, okay? If x and y's are numbers such that x square not equal to y square, then x is not equal to y. Handama. அவ்வளவுதான். So simply இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா, கன்வர்ஸ்னா என்னது? Converse means q tends to p is called converse. What about inverse? Inverse means negation p tends to negation q. So not ரெண்டு பக்கமும் போட்டு எழுதணும். ஓகேவா? So next, what is contrapositive? Contrapositive means negation q tends to negation p. Okay வாடாப்பா? Done? So p tends to qன்ற ஒரு ஃபார்மேட் உங்களுக்கு இருந்தா இவங்க மூணு பேத்தையும் உங்களுக்கு எழுத தெரியும். ஓகே? q tends to p means it is converse. Inverse means negation p tends to negation q. Contrapositive means negation q tends to negation p. சரியாடாமா? So inverse contrapositive you have to like not அப்படிங்கிற வேர்ட் வந்து நம்மளுக்கு இன்க்ளூட் ஆகும். ஓகே? கன்வர்ஸ்க்கு நாட் இன்க்ளூட் ஆகாது. சரியாடா பசங்களா? எஸ்டா பசங்களா? So that's it for but இது வந்து உங்களுக்கு கேட்க மாட்டாங்க. சரிங்களா? இந்த மாதிரி அதிகமாக கேட்க மாட்டாங்க. they will be only asking like truth table அந்த மாதிரி things. சரியாடா பசங்களா? So bye bye everyone and have